சரி. வணக்கம் சாமி. சொல்லுங்க. எப்படி வணக்கம். என்ன சொன்னீங்க மொத? வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். சரி சாமி. சரி சாமி. நேரா வரிக்கு போயிரும் சாமி. கொல கொலன்னு பேசாம வரிய பார்ப்போம். அது இன்னைக்கு வந்து விளக்கே. நில்லுங்க தம்பி. தம்பி. ஓகே இருக்கு. நான் வெளியே இப்போ போயிட்டேன். ஓகே இருக்கா? நில்லு. தரன். தம்பி தரனே. முதல்ல அந்த பாட்டை பாத்துருவியா? என்ன சொல்ற? எந்த பாடுன்னு? அட பாவி. எந்த பாட்டா? எனக்கே கேட்ட உனக்கு ஞாபகம் இல்லையா? சரி. தம்பி அந்த பையன் ஒரு பாட்டுக்கு வழக்கு கேட்டான் சாமி. என்ன பாட்டு பார்த்து போடுங்க. இல்லைங்க, அவன் என்னமோ நான் என்னமோ பெரிய அறிவாளி என்கிட்ட கேக்குறா. நானும் சொன்னேன் ஏதான் எல்லாம் ஒரே குடியில் உள்ளதான். ஐயா கணக்கு விட்டு அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு. ஐயா புது நம்பர்னா பார்க்க மாட்டாரா? அவரு கான்டாக்ட்ல எல்லாம் பார்க்க மாட்டாரு. சரி சாமி. தம்பி அந்த பாட்டு எப்படியா எங்கயா இருக்கு சொல்லியா? அந்த பாத்துருவேன் சாமி. அந்த பாட்டை கொஞ்ச நேரம் முடியுமா? தரன் தரன் தரனா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. பதிகம் 82 அருட்பெருஞ்சோதி அடைவு. சரி சாமி பாருங்க. தம்பி படிக்கிறியா இல்ல எப்படியா? படிப்பா. சரி. தவநேயமும் சுத்த சன்மார்க்க நேயமும் சத்தியமாம் சிவநேயமும் தந்தன உள்ளம் தெளிய தெளித்தனை நவநேயம் அண்டில் தந்து என் உள்ளம். நான் சில பிடிக்கிறேன் போல. நம்பதாமா நீ படிக்கும்போது தவறாச்சும் தரி பண்றப்பா. தந்து என் உள்ளம். நவநேய மண்டில் அருட்பெருஞ்சோதியை நாடி நின்ற இவனே அவனெனக் கொள்வார் உன் அன்பர் இரு நிலத்தே. இதுல என்ன கேள்வி சொல்லு. தவநேயம்ன சிவநேயம்ன நவநேயம்ன பிறகு இவனே அவனெனக் கொள்வார் உன் அன்பர் இரு நிலத்தே அப்படின்னு என்ன அர்த்தம்? சாமி சொல்லுங்க சாமி. நயம்ல விருப்பம். நயம்ல விருப்பம்னு அர்த்தம். விருப்பம். தவநேயம்னா விருப்பமா? தவத்துல நயம். தவத்தை விரும்புறது. தவத்தை விரும்புகின்ற நேயம். அதாவது நேயம்னா விருப்பம். ஆமா. தவ விருப்பமும் தவம் செய்யறது விருப்பம் கொடுத்தாங்க. ஆன கொடுத்தாங்க சார். தவம் செய்ய அவருக்கு வந்து தவம் செய்யறதுக்கான விருப்பத்தை ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். சரியா? அது ஒண்ணாச்சா. ரெண்டாவது அதுல அந்த எல்லாத்தையும் கொடுத்தான். சுத்த சன்மார்க்க நேயம் சுத்த சன்மார்க்கத்துக்கான விருப்பத்தை கொடுத்தான். கொடுத்தான். சரி. அப்புறம் சத்தியமாகி சிவநேயம் கொடுத்தான். சத்தியமாம் சிவநேயம்னா உண்மையான சிவமா? சாமி இறைவனோட நேயத்தை கொடுத்தான். கொடுத்து உள்ளத்துல உள்ள தெளிவுபடுத்தினான். உள்ள தெளிவுபடுத்திட்டான். தெளிவுபடுத்திட்டு நவநேயம் புதிய நவநேயம் இல்லையா? நவநிலைகளா சாமி? 9 நிலைகளுக்கு அடையறதுக்கான நேயம். ஆமா ஆமா கொடுத்து. அதாவது விந்து நாதம் பரவிந்து பரநாதம் திக்கிராந்தம் அதிகிராந்தம். அதேதான் அந்த வந்ததுல இருக்காங்க. மன்றில்னா பூர்வமத்தியா சாமி? ஆமா பூர்வமத்தில அங்க அற்புதம் இருக்கு. அது நாடி நான் நிக்கிறேன் நாடில நாடி நிக்கிறேன். என்ன வந்து இவனே அவனு சொல்ல அன்பரெல்லாம் சொல்லுவாங்க. உன்னுடைய அன்பரெல்லாம் வந்து எங்கதான் புரியல சாமி. இந்த நாடி நிக்க நான் இவனே சார் நாடி நின்ற நான் நாடி நினைச்சேன் சார். சரி இல்லைங்க. அருட்பெருஞ்சோதியை நாடி நின்ற இவனேனா யாரு? நானா? ஆமா. வள்ளலாறு. சரி. இவனே அவன் தான் இறைவன். இவனே அவனா? அப்படி சாமி இவன் அவன் இறைவன் ஆகுறான். எனக்கு புரியல சாமி. நீ இருக்கீங்க சார். நான் இருக்கிறேன். ஓகே சார். ஆன்லைன் என்ன பண்ணலாம்? தவணையம் கொடுத்தான் அவனுக்கு. தவணையம் கொடுத்துட்டான். சரி ஓகே.
சுத்தம் நேயம் கொடுத்தான். சுத்த சன்மார்க்க நேயமும் கொடுத்துட்டான். சத்தியமாகி சிவநேயம் கொடுத்தான். சிவநேயம் கொடுத்துட்டான். நீ உள்ளத்தை உட்காந்து உன்னை தெளிவுபடுத்திட்டான். உள்ள உட்காந்து தெளிவுபடுத்திட்டான். தெரிவித்த பிறகு நீ என்ன பண்றீங்க? உங்களுக்கு அனுபவம் இருக்கு இல்லையா, அது விருப்பமான மன்ற சபை இருக்கு இல்லையா, அப்படி இருக்கா இல்லையா, நாடு நீ நிக்கிறீங்க. ஓகே ஓகே. எனக்கு வந்து சாமி தவநேயம் வந்துருச்சு, சன்மார்க்க நேயம் வந்துருச்சு, சிவநேயம் வந்துருச்சு, உள்ளம் தெளிஞ்சிருச்சு. அப்ப எனக்கு என்ன புரிஞ்சிருச்சுனாக்கா, இந்த நவநேயத்தை நான் அடையணும், அதனால மன்றில் அருப்பெருஞ்சோதியை நான் நாடி நிக்கிறேன். அதுதான் என்னோட நோக்கம். ஆமா, அந்த நிக்கிறீங்க இல்லையா? ஓகே சரி. நின்ன உடனே அன்பர்கள் நாங்களாம் வச்சுங்களேன், நாங்களாம் வந்து என்ன சொல்றோம், உங்களை தான் நீங்க தான் அவன் சொல்லிச்சு, நீங்க தான் இறைவன். ஓ, யார் அப்படி நாடி நிக்கிறாங்களோ அவங்க வந்து இறைவன் மக்கள் பாக்குறாங்க. ஆமா, நான் நினைக்கிறேன் நீங்க தான் கரெக்டா நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து தவநேயமா இருக்கேன், சன்மார்க்க நேயமா இருக்கேன், சிவநேயமா இருக்கேன், உள்ள இருக்கேன். நவநேயம் மன்றில் அருப்பெருஞ்சோதியை மட்டும் நாடி நிக்கிறேன். உலகத்துல வந்து பொருள் புகழாதிய விரும்பி நிக்கல. சரியா சாமி? இல்ல நிக்கிறேன். இப்ப நீ நிக்கிற போது நான் என்ன நினைக்கிறேன், இவ்வளவு நல்லா இருக்கிறப்பா, இதுதான்பா இறைவன். சாமி நீங்க தான் சாமி எனக்கு தெய்வம், அப்படி சொல்லுங்க. அதான் இதனே அவன் எனக்குள்ள யாரு சாமி இருக்கா? இல்லையே, வல்லர். இப்ப வாப்பா, கேள்விக்கு வா. உன் கேள்விக்கு அவருக்கு கொஞ்சப்பா. என்னையா உங்க கேள்வி முதல்ல ரிப்பீட் பண்ணுங்க. கேள்வி நீங்க சொன்னதை திருப்பி சொல்லுங்க. எனக்கு என்ன கேள்வி? எனக்கு ஒரு கேள்வி இல்லப்பா. நீங்க ஒண்ணுமே என்கிட்ட கேட்டீங்களா? நான் கேட்டேன், உனக்கு புரிஞ்சிச்சான்னு கேட்டேன். பாட்டு புரிஞ்சிச்சாதான். தெளிவாயிட்டியா? வேற எதுவும் கேள்வி இருக்கா? கேளு. இல்ல. அப்புறம் இன்னொரு தம்பி, எந்த பாடலும் என்கிட்ட கேட்காதுப்பா, எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. அப்புறம் ஐயா கிட்ட அனுப்புனா அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு. அப்ப எனக்கு அனுப்பிவிடு, நான் அவர்கிட்ட கேட்கறேன், நம்ம கேட்டுருவோம். எனக்கு அனுப்பிவிடு. இல்ல உங்க போன் நம்பர் வாட்ஸ்அப்ல அந்த பையனோட போன் நம்பர் அனுப்பு சாமி. எல்லா பாட்டும் தொகுத்து கிளாஸ்ல பார்ப்போம் சாமி, எல்லாத்துக்கும் தெளிவு கிடைக்கல. இப்ப உதாரணத்துக்கு இப்ப கிடைச்சிச்சு, இந்த மாதிரி சொல்றேன். ஓகே ஓகே. இல்ல அவர் கேக்குறாங்க. அவர் நம்பர் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் சாமி, நீங்க சேவ் பண்ணிக்கங்க இந்த பையனோட நம்பர். சரி சாமி, இன்னைக்கு நம்ம 1596 வரியில இன்னும் 100 வரி இருக்கு சாமி. 100 வரி எஞ்சி இருக்கு சாமி. ஆனா இந்த வரி வந்து இது வந்து இதோட முடியாது. அடுத்த ஒரு வருஷம் வந்து சம்மரி வருவோம் சாமி. ஒவ்வொரு வரியா அப்படியே சம்மரி, அதாவது ஈஸியா. அப்படி இல்ல, எந்த வரி இம்பார்ட்டன் வரி பார்க்கணுமா எல்லாம் தண்ணி குறிச்சு வச்சுட்டேன். அது பாத்துக்கிட்டு அப்புறம் திருப்பி சம்மரி முடியாது. சம்மரி எல்லாம் முடியாது சாமி. சம்மரி எல்லாம் முடியாது. சம்மரிய பார்க்கணும். ஒரு நாளைக்கு 50 வரி சம்மரிய பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அகோல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பாத்துட்டோம், முழுமையா பாத்துட்டோம். இப்ப வந்து சாமி அங்கங்க விட்டு இங்கிட்ட அங்கிட்ட அப்படியே பாத்துக்கிட்டே போறோம். கடைசியா எல்லாத்தையும் கோத்து ஒரு சம்மரி. ஓகே. அதனால மக்களே, இதோட முடிஞ்சிருன்னு நினைக்காதீங்க. இது போவோம் இன்னும் ஒரு 2 வருஷம். யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ண, ஏன்டா கொலன்னு போட்டு இழுக்கிறீங்க கமெண்ட் பண்ணிருக்கேன். ஏன்டா நீ போட்டு இழுக்கிறேன்ட்டு அவனுக்கு புரியல. நம்மளுக்கு நம்ம கற்பூரமா சாமி, வாழ மாட்டேயாச்ச, எங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன மக்களே, வரன்னு இழுக்கிற மாதிரியா இருக்கு, என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப இதா போதும், சொல்லுங்கப்பா. சாமி அப்படித்தான் போகுது போல இருக்கு. எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. இல்ல நல்லாதான் போகுது. இல்ல ஓகேவா? நம்ம இப்ப உதாரணத்துக்கு இப்ப அருளொளி விளங்கிட ஆணவம் அப்படி அருப்பிரகாசமானது விளங்கவும், ஆணவம் என்கின்ற ஒரு இருளானது என்னை விட்டு விலகவும், என்னுள்ளத்தி தொற்றிய தீபமே முடிஞ்சு அப்படியே பாத்துக்கிட்டே போகணுமாக்கா? ஒண்ணும் புரியாது. இல்ல எனக்கு சாமி புரிய மாட்டேங்குது சாமி. இல்ல சாமி, எனக்கு இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நீங்க என்னமோ குருவாவோ நான் என்னமோ சிஷியனாவோ நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு புரியல என்னன்னாக்கா, நானே படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் இங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறத எல்லாத்துக்கும் ஷேர் பண்றேன்னு அவங்களுக்கு புரியல.
அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம கான்டென்ட் கிரியேட் பண்றோம்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து கான்டென்ட் கிரியேட் இல்ல, இது வந்து கான்டென்ட் கிரியேட் பண்றது இல்ல. இது வந்து என்னன்னாக்கா நம்ம படிக்கிறோம், அதை ஷேர் பண்றோம், அவ்வளவுதான். அதனால மக்களே தப்பா புரிஞ்சுக்காதீங்க, இது கான்டென்ட் கிரியேஷன்லாம் கிடையாது. அதனாலதான் வீடியோ கான்டென்ட் கிரியேஷனா 20 நிமிஷம் 10 நிமிஷத்துல போட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்றீங்க சாமி? டீட்டெயிலா பாக்கணும், அப்பதான் வரி புரியும். ஏற்கனவே எத்தனை 20 வருஷமா படிச்சே புரியல, 20 வருஷமா பாராயணம் பண்ணிருக்கவே, 20 வருஷமா உட்காந்து பாராயணம் பண்ணிட்டு தோழலாம் குலைஞ்சிட சூழரும் அனைத்தும் மேலெல்லாம் விட்டு விட்டு கெட்டவை இலங்கிட அப்படின்னு படிக்கல, ஒண்ணும் புரியாது. இப்பதான் ஓ அது தவத்தோட அனுபவம் அப்படின்னு புரியுது. சரி மக்களே படிங்கப்பா. என்கிட்ட ஒரு ஆள் சொன்னாருண்ணே உனக்கு பத்தி. இது நான் கேட்டேன், மூப்பாயோட ஜூம் மீட்டிங் பூந்து பாருங்க, அவர் அங்க நல்லா இருக்கும்னு சொன்னேன். அவர் சொன்ன ஒரு வாட்டி பூந்தேன், ஒரு ஆள் என்னன்னு தெரியலடா, நடுவுல பேசி இருக்காரு, அதனால நான் வெளியேட்டேன்னு சொல்லிட்டேன். நடுவுல பேசிட்டு இருக்காரு, நான் தான் அது. கடைசி பார்த்தா அது நீங்க. நான் தான் அந்த வேலையை பார்த்திருக்கிறேன். நான் சொன்னேன், அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நான் எக்ஸ்பிளைன் பண்ணா புரியாதுண்ணே. அவரு கேட்கல அப்புறம். இல்ல அவரு அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஸ்பீச் நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஸ்பீச் கேட்டு பழகிட்டாங்க சாமி. எல்லாரும் யூடியூப்ல ஒருத்தர் பேசுவாரு, அப்படியே கேட்டு போவாங்க. என்னால முடியாது சாமி அப்படி. அது நல்லா இருக்காது. நீங்க இடையில பேசும்போது மறிச்சு இதை ஏன் இப்படி சொன்னீங்க, ஆதார் காட்டு கேட்கலன்னா எல்லாரும் நீங்க தூக்க முடியாது அன்னைக்கு நைட்டு. இல்லைங்க ஆதார் ஐயா மன்னிக்கணும் சரவணன் ஐயா, நீங்க சொல்லுங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி நீங்க பண்றது விசாரம்ல, எல்லாருக்கும் அது தெரியாது. இது ஒரு கண்டென்ட் தான் நினைச்சுட்டு இருப்பாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். அவங்க யூடியூப் கான்டென்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா சரி, நீங்க இப்போ நாங்க நினைக்கிறத நாங்க பேச மாட்டோம், எல்லாருமே கேட்க மாட்டாங்க. சில பேர் உள்ளுக்குள்ளேயே இருந்துப்பாங்க, எப்படி பேசுறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ நீங்க கேட்கும் போது இப்போ நாங்க நினைக்கிறதே நீங்க கேட்கலாம். அது நீங்க நோண்டி கேட்கும் போது தான் இன்ஃபர்மேஷன் வரும். ஐயா பேசும்போது சிலது அவர் பேசுற ஃப்ளோ எங்களால் கேட்ச் பண்ண முடியாது, ஏன்னா ஒருத்தவங்க ஒரு லாங்குவேஜ் ஸ்லாங் பேசுவோம். ஐயா பேசுறது எனக்கு அவ்வளோவா சிலது கேட்ச் பண்ண முடியாது. நீங்க அது ரிப்பீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு புரியுது. ஸோ அது உபயோகமாகவும் இருக்கு. எல்லாத்துலயுமே நல்லது கெட்டது இருக்கு, நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால நீங்க பண்றது பண்ணுங்க ஐயா, எல்லாம் நல்லதா தான் நடக்குது. எதையும் யோசிக்காதீங்க, நீங்க பண்றது நல்லா நான் எதையும் யோசிக்கல. இல்ல என்ன யோசிக்கிறேனாக்கா, மக்கள் வந்து இது வந்து விசாரணை நம்ம கான்டென்ட் நினைக்கிறாங்க. இது கான்டென்ட் கிடையாது, இது விசாரணைனாக்கா நம்ம கேள்வி கேட்கணும், ஆதாரத்தை பார்க்கணும், இங்கேயும் அங்கேயும் போகணும். அப்பதான் நம்மளுக்கு தெளிவா புரியும், ஆழமா புரியும். என்ன சாமி, அகல விழுவதை விட ஆழ விழுவதே மேலா? என்ன சொல்ல வர்றீங்க இதுல? ஐயா எந்த டாபிக் எடுத்தாலும் நீங்க அது உள்ள ரூட் வரைக்கும் போய் புரிஞ்சுக்கணும் ஐயா. மேலோட்டமா படிச்சு ஜாக்கா இருக்க கூடாது. சும்மா மேலோட்டமா நிறைய பார்த்துட்டு போவாம ஒண்ணுத்துல கிங்கா இருக்கணும், எல்லாத்துலயும் ஜாக்கா இருக்க கூடாது, அதுதான். ஓகே ஓகே. ஏன்னா என்னோட அனுபவத்தை சொல்லணும்னா, நீங்க திருவி கேள்வி கேட்கறது வந்துட்டு எப்படி இருக்குனாக்கா, இப்ப இடையில இப்ப நான் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து உங்க கிளாஸ் ஃபாலோ பண்ணல, நான் இடையில இருந்து ஃபாலோ பண்றேன். ஆனா இடையில ஃபாலோ பண்றப்பயும் நீங்க திருவி கேள்வி கேட்கிறப்போ நான் என்ன நோட் பண்ணா, ஒரே கேள்வியா தவம்னா என்னது, அது என்ன சொல்லியிருக்காங்க, எங்க ஆதாரம் இருக்கு, நீங்க ஒரு தடவை கேட்கல, நீங்க பல தடவை பல வீடியோல அது மாதிரி கேட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்ப வந்து நான் வந்து இடையில இருந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ தொத்திக்கிட்டு நான் பாக்குறேன் வச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த வீடியோ பார்த்தாலும் எனக்கு புரியறதுக்கு அங்க சான்சஸ் கூட இருக்கு. ஏன்னா வந்து நீங்க ஒரே கேள்வி பல தடவை கேட்டிருக்கீங்க. அப்போ என்ன வச்சு சொல்ற, மற்றவங்களுக்கும் அது ரொம்ப துணையா இருக்கணும். ஏன்னா நீங்க திருவி கேட்கிற கேள்வி, அந்த கேள்விதான் வந்துட்டு அந்த நுணுக்கத்தை வந்து ரொம்ப போதிக்குது. அது என்னோட அனுபவம். ஏன்னா நம்ம டீட்டெயில பார்த்தாதான் நம்மளுக்கு நிக்கும் மனசுல. அது வேற மூப்பைய வழக்கு எழுதிருக்காருல்ல, அதையும் நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணணும்ல. நம்ம நம்ப முடியாது, எப்பொருள் யார் யார் வாய்க்கு சாமியோட வச்சுக்காரு. சாமி இடத்துல ஏன் முடியலையே கைய வச்சுட்டீங்க சாமி, அமைதியா இருக்கீங்க. எனக்கு ஒரு இது பழக்கம் இருக்கு சாமி, யார் சொன்னாலும் நம்ப முடியாது சாமி, நான் என்ன பண்ணிட்டோம். ஓகே அதே மாதிரி ஓகே சாமி, அடுத்து படிக்குமா? உங்களே நம்புங்க, என்னையே நம்ப முடியலையா, அதான பிரச்சனையே. இப்ப உதாரணத்துக்கு அந்த பையன் வந்து பாட்டுக்கு வழக்கு கேட்டா நமக்கு தெரியுது, அதனால சொல்ல பயமா இருக்கு சாமி. ஏன்னா நம்ம ஏதாவது உளறி விட்டுவிட்டு தப்பா சொல்லிட்டுமாக்கா, தெளிவா இருந்து தெளிவா நம்மளுக்கே அனுபவம் இல்ல.
இது இங்க கிளாங் செட்னே ஆ, வண்டாபுத்திரி எங்க டாக்டர் வச்சிருக்காங்க ஒரு மன்றம், அங்க நிறைய பேர் வருவாங்க. சரி. நான் சொன்னேன் இந்த மாதிரி மூப்பாயா இதுக்குலாம் வாங்கினேன். அதுல ஒரு அண்ணன் வந்துட்டு மூப்பாயா எல்லாம் கலந்துக்காதீங்க ஏன்னு கேட்டேன். அவர் வந்து மத வரி பிடிச்சவர் சொன்னாரு. நான் கேட்டேன் அடக்கடவுளே. அப்படியா சொல்றீங்கன்னு. யார் யாரு? எனக்கு தெரிஞ்சவரு. நான் வேணா நம்பரே கொடுக்குறேன். மதவெறி. தமே நான் கேட்டேன் வள்ளலார் வந்து சாதி மதம் எல்லாம் தூக்கி போட்டு வர சொல்லிட்டாரு, அப்புறம் எப்படி நீங்க மத வரி பிடிச்சு சொல்ல முடியும்னு. நம்ம இங்க எங்க அவரு மதவெறி பிராமணாலு பத்தி பேசி அவரு பிராமணாலுப்பா, அதெல்லாம் நம்ப கூடாதுப்பா, உங்க பேச்சுல நம்பாதீங்க. தவி நான் சொன்னதா இல்லையா தவி? தவி அப்புறம் வந்து ஐயா ஐயங்காரு, வந்து சொன்னாரா, மூப்பையா ஐயங்காரு. திருமந்திரம் வந்து பாதி வள்ளல் பெருமான் கிட்ட தான் இருக்குன்னு நச்சு சொல்லியிருக்காரா? என்னங்க? திருமந்திர புக் வந்து பாதி வள்ளல் பெருமான் கிட்ட தான் இருக்குன்னு, முழுசா வந்து இல்லைன்னு. தெரியலையே, எனக்கு தெரியலப்பா. சொல்லுங்க சாமி. திருமந்திரம் ஆனா சொல்லுங்க. திருமந்திரம் சொன்னீங்க. திருமந்திரம் இப்ப திருமந்திரம் மொத்தம் நம்மளுக்கு எத்தனை இருக்கு? 5000 4000? 3000. 3000. ஆமா, நீங்க சொன்னீங்களா 8000 இருக்குன்னு. நான் சொல்லியே. அதான் அவர் என்கிட்ட சொல்றாரு, அந்த எனது மூப்பா அப்படிதான் சொன்னாரு, அவர் 8000 இருக்கு 6000 இருக்குன்னு. அந்த ஆள் போய் சொல்லிக்கிட்டாரு, இது நீங்களா அதான் நம்பிக்கிட்டு போவாதீங்களா? நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், மூப்பா இந்த மாதிரி நான் கலந்துக்கிறேன், எந்த கிளாஸ்ல அவர் சொன்னது இல்லைன்னு தெரியல. அதாவது அவங்க எங்களுக்கு சொந்தமா எங்க காதுல கேட்டு எங்கேயாச்சும் வாங்கிட்டு சொல்றது, கிளாஸ்ல பூந்து கேள்வி கேட்கறது இல்ல, தெளிவடைறது இல்ல. சரி, நல்ல மரம் பழுத்த மரம் கல்லடி படம் செய்ய. என்ன சாமி? ஐயா, டோன்ட் வரி. சாமி ஆனா நீங்க ஐயா, நீங்க அவங்களா முன்னாடி இருக்கீங்க. சொன்ன மன்னிக்கணும் சாமி ஐயா. நீங்க அவங்க. சாமியா சரவணன் ஐயா, சொல்லுங்க. நீங்க முன்னாடி சொன்னீங்கல்ல மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு. நீங்க யாரு என்ன சொன்னாலும் அதோட உண்மையான பொருளை புரிஞ்சுக்கணும். ஆமா, புரியாதவங்க கிட்ட முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கணும், இல்லைன்னா ஆ, ஃப்ரீயா விட்டுடணும், அவ்வளவுதான். விட்டுருங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப ம். அவங்களா முடிவு எடுத்திருக்காங்க. மூப்பாயா வந்து பிராமணரு, அவர் மதவெறி பிடிச்சவரு அப்படின்னாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க எல்லாத்தையும் ஒண்ணா பாக்கணும். தயவு தான் முக்கியம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இவங்களா ஒரு கற்பனையில இருக்காங்க. சரி, அவன் அப்பனா அவனுக்கு எல்லாரோட விளங்குனதான். ஜாதி சர்டிபிகேட்டை தான் ஸ்டார்டிங்ல வந்து இந்த மூவி தியேட்டர்ல போடுற மாதிரி போட்டு காட்டணும் போல. அப்பதான் வந்து அப்பதான் நம்ம வந்து சாதி மதம் இல்லாம பேசுறோம்னு புரிய வைக்க முடியும் போல. இங்க சாதி புரியல. மதம் கடந்து போனாங்க. பிராமணரு ஜாதி ஃப்ரீயா விடுங்க ஐயா, நீங்க லைனுக்கு போயிடுங்க. ஓகே சாமி, ஆரம்பிங்கம்மா. யார் படிப்பீங்களா? யார் படிக்கிறீங்க? இல்ல, இது உண்மை யாருன்னு தெரியுமா? ம், ஆஃபீஸ் ஜாயின் பண்ண தெரியும். ஆஃபீஸ் ஜாயின் பண்ண பாருங்க. ஆ, அப்ப என் பக்கத்து செல்வராஜ் வச்சிருந்தார், செல்வராஜ்ட்டு. சரி. அவர் பிராமணன் பிடிக்காது. பிராமின்ஸ் பிடிக்காது. ஓகே. என்ன பிராமணன் வச்சுட்டு ஆ, 3 வருஷம் பேசுறது பக்கத்து சேர் சார். 3 வருஷம் என்கிட்ட பேசவே இல்லையா? அந்த பக்கத்து சேரு ஆ, 3 வருஷம் பேசவே இல்லை. அப்புறம் நானும் பேசல. அப்புறம் அதில் என்ன ஆடிப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆ, ஆடிப்படி போயிட்டு அங்கே ஆடிட் பண்ணிட்டு ரிப்போர்ட் அனுப்புறல. ஆ, ரிப்போர்ட் பார்த்துட்டு நான் பிராமணன் தப்பா நினைக்கிறோம். ஆ, நான் எவ்வளவு நல்லா எழுதிக்க பார்த்தீங்களா, ஆ. நல்ல ஃப்ரெண்ட் நல்லா எழுதிக்க பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாரு. சொன்ன போது அங்கே சொன்னான், அவன் பிராமணன் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து ஐயோ அப்படியா. தப்பா இருக்கிறவங்களாம் பிராமின் நினைச்சிட்டாளுங்களோ? சாமி, நான் போங்க. அதுக்கப்புறம் நான் வந்தப்ப இந்த மனைவி கேட்டு நல்லா தப்பா நினைச்சேங்க அப்படின்னாரு. பரவாயில்ல விடுங்க அப்படின்னு. நீ ஏன் பேசுறேன்னாங்க. நீ பேச நான் ஏன் பேசுறேன் போயாட்ட. நீயே பேசல, நான் ஏன் பேசணும்? சரி, அது ஓகே, படிக்குமா. இல்லை, இங்க மலேசியாவில் என்ன பிராமணன் நினைக்கிறான் பத்தியா. ஆ? மலேசியாவில் என்ன பிராமணன் நினைக்கிறாங்க. இல்ல அதான் சாமி, இப்ப வந்து என்ன 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 கான்செப்ட் கொண்டு வராங்கன்னா சாமி, இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்ப வந்து வள்ளலாரு சிலையை வச்சு வழிபடுறீங்க, அதுக்கு பூலாம் போடுறீங்க. அவருதான் இவர் அதை தான் புகுத்த பாக்குறாருன்னு இவங்களா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஓ அப்படியா. புரியுதா சாமி? அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து பிராமினு, இவர் வந்து என்ன செய்வாருனாக்கா கடைசியா வந்து வள்ளலாருக்கு கோயில் கட்டி வள்ளலார் எப்படி வசூல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அது பக்தி அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அதான். ஓகே ஓகே. புரியுதுங்களா? இப்ப எதுக்கு வந்து மூப்பாய எதுக்குறாங்கன்னா இதுதான் காரணம்.
உங்களுடைய ஜாதி சரியில்லை சாமி. இங்க பிராமணன். சரி ஏதோ மட்டும் பரவாயில்லை சாமி. நம்ம வேலை நம்ம பார்ப்போம். நம்ம வேலை சரியா செஞ்சு. ஓகே படிமா ஓகே. படிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அருள் ஒளி விளங்கிட ஆணவம் எனும் ஓர் இருளற எண்ணுள்ளத்து ஏற்றிய விளக்கே. அருட்பிரகாசமானது விளங்கவும், ஆணவம் என்கின்ற ஓர் இருளானது என்னை விட்டு விலகவும் என் உள்ளத்தே ஏற்றிய தீபமே. இல்ல இல்ல அது முடிச்சிருவோம். ஒரு வரியா போவோம். அருள் பிரகாசமானது விளங்கவும், ஆணவம் என்கின்ற ஓர் இருளானது என்னை விட்டு விலகவும். சமே இப்ப இந்த ஆணவம் தான் வந்து சமே மூலமலம். சரியா சமே? மூலமல முடுக்கொழித்து அப்படின்னு ஒண்ணு ஒரு பாட்டு இருக்கு தானே? மூலமல முடுக்கொழித்து. அப்ப ஆணவன்ற இந்த இருள்னாலதான் நமக்கு வந்து பிறப்பு கிடைச்சிச்சு. சரியா? பிறப்பு மாத்திரம் இல்ல, ஆனா எங்க ஆணவம் இருக்கோ அவன்கிட்ட வந்து அருள் விளங்காது. அருள் விளங்காது. இப்ப என்ன ஆச்சுனாக்கா இந்த இதுல அருள் பிரகாசமானது விளங்கவும், ஆணவம் என்கின்ற ஒரு இருளானது என்னை விட்டு விலகும். ஆணவன்ற இருள் போயிருச்சா? ஆணவம் போனாதான் அருள் விளங்கும். ஆணவம் இருள், அருள் வந்து ஒளி. இப்ப அருள் பிரகாசமானது விளங்க ஆணவம் போச்சா, இல்ல ஆணவம் போவ அருள் பிரகாசம் விளங்கிச்சா? ஆணவம் போய் தான் விளங்கிச்சது. அருளொளி விளங்கிட ஆணவம் எனுவோர் இருளற. அருள் வந்துன்னா உங்களுக்கு தெய்வம் வந்துன்னா ஆணவம் தன்னால போயிடும். ஓகே, இப்ப வந்து அருள் வந்துருச்சு சாமி. ஏன்னா நம்ம ஆமா, ஆணவம் போயிடும். ஆணவம் போயிருச்சு. இப்ப அருள் வந்தனால ஆணவம் போயிடுச்சு. சரியா சாமி? ஆமா, உண்மை. அப்ப அந்த அருள் ஒளின்ற அந்த அருள் பிரகாசமானதுல இந்த இருளே இல்லாம போச்சு. ஆமா. சாமி இப்ப நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க, ஒரு மலம் உள்ளது 5 மலம் உள்ளது. என்னது சொல்லுங்க? 5 மலம் பசு. 5 மலன்றது வந்து ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதை. சரியா? 3 மலம் உள்ளது ஜீவன். ஆணவம், கண்மம், மாயை மட்டும் அதுக்கு இருக்கு. சரியா? ஒரு மலம் உள்ளது ஆன்மா. இப்ப இந்த பக்குவி, அபக்குவி, பக்குவா பக்குவி, பக்குவி அப்படின்னு இருக்காங்களே, எப்படி? பக்குவம், மூணு பேர் இருக்காங்க. சரியா? இந்த பக்குவம், அபக்குவம், பக்குவம் அப்படின்றதுல வந்து ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் சிருஷ்டி நியாயத்துல. சரியா? இப்ப இந்த ஆணவம் குறைஞ்சி உள்ளவங்க தான் வந்து பக்குவம் அப்படி சொல்லலாமா? அப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லிருக்கீங்க ஏற்கனவே. அவங்க வந்து ஞானிகள். சரியா? ரொம்ப குறைவா உள்ளவங்க வந்து ஞானிகள். நம்ம வந்து அப்படியே நடுவுல பக்குவா பக்குவி, மீடியம். ஆணவம் ரொம்ப இதா உள்ளவங்க வந்து அபக்குவி. அவங்ககிட்ட என்ன சொன்னாலும் புரியாது. இப்ப வள்ளலார் வந்து திருத்த வந்தது நம்மளதான். அதாவது நாம வந்து உள்ளுக்குள்ள வந்து நல்லது தெரியும், கெட்டது தெரியும். நல்லதும் தெரியும், ஆசை வந்து கெட்டது செய்ய தோணும். சரி, கெட்டது செய்யும் போது இன்னும் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, கெட்ட மாதிரி காட்ட மாட்டேன், நல்ல மாதிரி காட்டுவேன். எனக்கு யாருமே பணம் தான் ஆசை கிடையாதுப்பா. எனக்கு பதவி பேர்லாம் ஒன்றும் வேணாம்பா, தான் போறோம்பா, ஒன்றும் வேண்டாமா சொல்லு. ஆனா எதிர்பார்க்கிறேன். மனம் உள்ள எதிர்பார்க்குது. ஆனா வெளியே சொல்லிக்கிறது. அதான் அகத்தை கருத்து, புறத்தை வெளுத்து. உள்ளுக்குள்ள கருத்து இருந்தாலும் வெளியில வந்து நல்ல மாதிரி நடிக்கிறது. ஓகே சாமி, இப்ப பாருங்க, அருப்பிரகாசமானது விளங்கவும், ஆணவம் என்கின்ற ஓர் இருளானது என்னை விட்டு விலகவும் என்னுள்ளத்தை ஏற்றிய தீபமே. இது என்ன தீபம்? தீபம் யாரு? தீபம்
தீபம் தீபம் யாரு? தீபத்தை இது பண்ணி பார்த்தது இல்லையா யாரும்? மக்களே சொல்லுங்கப்பா, தீபம் யாரு? நிலுங்க சாமி, நாங்க யோசிக்கிறோம். தீபம் யாரு? தீபம் யாருன்னு கேக்குறீங்களா, எதுன்னு கேக்குறீங்களா சாமி? என்ன வச்சுக்க, தீபம் கடவுள் சாமி, வேற யார் இருக்கு போறா? என்ன சாமி? சரிதானே? கரெக்ட். ஆனா ஏற்றிய தீபமேன்னு வருது. ஆமா. அப்ப இதுக்கு முன்னுக்கு அது எரியாம இருந்துச்சு, இப்பதான் ஏத்துறோமா இல்ல என்ன கதை? இப்படி ஒரு கேள்வி வருது இல்ல. ஏன்னா என்னுள்ளத்து ஏற்றிய விளக்கே பாருங்க, உள்ளத்தே சொன்னா பாருங்க என்னென்ன இல்ல. மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம் 4 இல்ல. ஓகே இல்லைங்க சாமி, அந்த கரணங்கள் வந்து என்ன இருக்கு? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் 5 இருக்கு. சரியா? 5 இருக்கு. ஆமா ஆமா, 5 இருக்கு. 5 4 இல்ல. 4 இல்லாம போச்சு, அடங்கிருச்சு. ஆமா அடங்கிருச்சு. அப்ப என்ன இப்போ? உள்ளந்தான் இருக்கு. உள்ளந்தான் இருக்கு. உள்ளது என்ன இருக்கு? ஆன்மா இருக்கு. ஆன்மா என்ன? 1 கோடி சூரிய பிரகாசம். அவ்வளவுதான். அடியே, அதாவது 1 கோடி சூரிய பிரகாசம் இது வரைக்கும் வழங்காம இருந்துச்சு. இத 4 பேர் போட்டு மறைச்சு 4 பண்ணாடைங்க போட்டு மறைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க விலகின உடனே சூரியனை கண்டு என்னது மேகம் இல்ல 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 மேகம் விலகுனோடனே அப்படியே தீபம் மாதிரி வந்துருச்சு. அந்த ஒளி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி சொல்லலாமா? ஓ ஓகே 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 ஓகே. அறிவு பிரகாசமானது விளங்கவும் மானம் என்கிறது. அப்ப சாமி, இப்ப வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தல, இந்த ஜீவன் வந்து கரணங்கள் மத்தியில இருக்கு. அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் மத்தியில வந்து இருக்கு. அது வந்து அழுத்தப்பட்டிருக்கு அதுல. சரியா? இது விலகுன பிறகு இந்த உள்ளன்ற அறிவு வந்து ஆன்மா வந்து ஜீவனோட சேருதா இல்ல அப்படி எப்படி? ஜீவன் அங்க சேருதா இல்ல என்ன கதை? இல்ல எப்படி? ஜீவனோட தனியா விட்டுருங்க. ஜீவன் கம்மி பண்றீங்க. ஜீவன் தண்ணி இருக்கு சார். கண்டத்துல தான் ஜீவன். கண்டத்துல இருக்கு. ஓகே. உள்ளத்துல தான் ஆன்மா இருக்கு. சரி. இப்ப வந்து ஆணவம் போச்சு. சரி. அல்வழி வந்தோன்னா ஆணவம் போயிடுச்சு. சரி. ஆணவம் இருட்டு போயிடுச்சு. சரி. அப்ப அந்த உள்ளத்துல வந்து இருக்கிற உள்ளத்துல ஆன்மா பிரகாசிக்குது. அதோட ஓகே. ஏற்கனவே சொன்னீங்க சாமி. இந்த அதாவது இப்ப வந்து அறிவு வந்து வேலை செய்யாம இருக்கு, பாத்துக்கிட்டு தான் இருக்கு. சரியா? சாட்சியா இருக்கு. ஏன்னா இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க, ஆட்டமா ஆடுறாங்க போட்டு. இப்பதான் புரியுது. இவங்க போட்டு உயிரை அழுத்தி அளக்கரிச்சு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் அடங்கின பிறகு உயிர் வந்து முயற்சி எடுத்து இதெல்லாம் அடங்கிட்டானே அறிவு வந்து ஆன்மாக்கு உதவி செய்தா? அப்படி இது பண்ணுது, அப்படி சொல்லலாமா? அடுத்து மேல கூட்டு போறதுக்கு அந்த ஏற்கனவே பார்த்த சாமி, ஜாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் இருக்குல்ல. சாக்கிரம் வந்து விழிப்பு நிலையில் மனம் வேலை செய்வது, சொப்பனம் வந்து தூக்க நிலையில் மனம் வேலை செய்வது, சுழுத்தி தூக்க நிலையில் மனம் வேலை செய்யாம இருக்கிறது, துரியம் விழிப்பு நிலையில் மனம் விழிப்பு நிலையில் மனம் வேலை செய்யாம இருக்கிறது. துரியாதீதம் வந்து அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே பார்த்தோமே, அந்த கான்செப்ட் தான் இதுவும். அதேதான். அது வந்து ஹரிசாண்டல், வெர்டிகல். இது வெர்டிகல். ஓகே 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 ஓகே. இப்போ இது வந்து என்ன சாமினா ஏற்றிய விளக்கே அப்படின்னா அந்த விளக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஏன்னா இவங்க 4 பேரும் அடங்கிட்டாங்க. ஒரு சமயம் இந்த ஆணவமும் இதை போட்டு மறைச்சிக்கிட்டு இருக்கோம் சாமி, இந்த இருட்டு. எங்கிருந்து இப்படி வருது? இது எங்கிருந்து முதலே சார்? தோன்றும் போது ஆனா இயற்கை அது ஒரு ஒட்டு உண்ணியா உள்ளே உள்ளது தோன்றுமே இருந்தது. அப்புறம் இல்ல, தோன்றும் போதே இருந்திருக்க. ஆமா, இதெல்லாம் நம்ம ஒரு காலுக்கு ஞானம் வந்த பிறகுதான் புரியும் சாமி. கான்செப்ட் என்ன, எப்ப முத பொறுப்பு எப்ப எடுத்தோம் அதெல்லாம் தெரிய வரும் தானே. அதெல்லாம் தெரிஞ்சிட்டோம்.
ஆதாரம் பாப்போம்னு சொன்னீங்கல்ல, பாப்போம். எங்க பார்த்தோம்? இல்ல ஐயா சொல்லு பாப்போமான்னு கேட்டாரு. இப்ப அதுக்கு ஆணவம், இயற்கையோட ஆணவம் பாப்போம் பாப்போம். எங்க கேட்டாரா? எனக்கு வழங்கவே இல்ல. கேட்டாரு. சாமி கேட்டீங்களா? ஆமா. கேளுங்க, நீங்க சொல்லுங்க. ஆதாரம் கேட்பீங்களே, கேக்குறேன் சொல்லுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒரு 5 நிமிஷம். ஏன் சாமி? நம்ம எடுக்கணும் நல்ல விதத்தையா இல்ல இல்ல உள்ளது. இல்ல இல்ல இல்ல, என்னது இருக்கணும்? சிருஷ்டி நாயம் தானே? ஆ? சிருஷ்டி நாயத்தை இருக்கணுமா? சொல்லுங்க சாமி. நான் இங்க ஏன் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். அது எங்க இருந்து பார்க்கணுமே. சிருஷ்டி நாயம் தானே? ஆ? எடுங்க நான் திறக்கிறேன். ஞாபகம் இருக்கு சாமி. எடுங்க திறக்கிறேன் பாருங்க சிருஷ்டி நாயத்தை. தரங்க 355 எடுங்க. 355. ஓ என்ன சாமி? பஷாவா பஷியா? இல்லைங்க, மேல 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 first வர. மேல. ஓகே, படிங்கம்மா. இவ்வண்ணமே ஒரு காலத்தில் கடவுள் பிரேரகத்தால் அருட்சக்தி ஆன்மாகாசத்தில் விசிரிம்பிக்க ஆன்மாக்கள் வெளிப்பட்டு பஞ்சகிருத்திய தொழிற்படும். மேற்படி ஆன்மாக்கள் வெளிப்பட்ட அக்கணமே மேற்படி ஆகாயம் சந்தானமாதலால் ஆன்மாக்கள் நிரம்பி நிற்கும். ஆதலால் பஞ்சகிருத்தியம் எக்காலத்தும் தடையுறாது. ஆன்மாக்கள் தாழ்ந்த கதியடைவது அனாதி இயற்கை அல்ல, ஆதி செயற்கேயாம். ஆணவம் அனாதி இயற்கேயாம். இதன் ரகசியம் குருமுகமாய் அறிக. ஆணவம் அனாதி இயற்கையாம். ஆமா, இது ரகசியம் குருமூலமாக அறிக. அப்படின்னா இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, குரு சொல்ல மாட்டாரு. உங்க குரு கேளுங்க. குருவா? யாரு நீங்க? வேற யாரு? நான் குரு இல்லப்பா. இப்ப நீங்க என்ன சாமி? நான் உங்களை போல ஒரு ஆளு. பாமரனா நீங்க? அப்ப ஆணவம் அனாதி இயற்கையாம். இப்ப வள்ளர் இந்த ஆணவ அருப்பிரகாசமானது விளங்கவும், ஆணவம் என்கின்ற ஒரு இருளானது என்னை விட்டு விலகவும் என்னிடத்தை ஏற்றிய தீபமே. இப்ப இந்த ஆணவம் தான் இந்த 1 கோடி சூரிய பிரகாச இருட்டை அவ்வளவு பெரிய இருட்டா சாமி அது? ஆமா, அது மாதிரி இல்லைங்க. இது ஆன்மா 3 பிரிச்சதுல அருள் சக்தி. என்னங்க? அருள் சக்தி ஆன்மா 3 பிரிச்சதுல 3 பக்குவம் சொல்லி மேல இருக்கும் பாருங்க. அது அதாங்க பாருங்க. இவை போல் ஆன்மாகாயமான கடவுள் சமூகத்தில் ஆன்மாக்களும் மூவகையாய் நிற்கும். யாவையெனில் பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மா என மூவகைப்படும். ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் 3 விதமானதற்கு காரணம் அங்குள்ள காற்றேயாம். அதுபோல் ஆன்மாக்கள் 3 விதமானதற்கு காரணம் கடவுள் சமூகத்தில் உள்ள அருள் சக்தி. இப்ப இந்த அருள் சக்தி தான் இந்த 3ஆ பிரிச்சிருக்குன்றீங்களா சாமி? ஆமா, 3 பிரிச்சு எப்படி இருக்காது? அப்ப இல்ல சாமி, என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, இல்ல சாமி நான் ரீஃப்ரேஸ் பண்ணிடுறேன். அருள் சக்தி என்ன பண்ணிருக்குனாக்கா, இதற்கு இந்த ஆன்மாவை பக்குவ ஆன்மா இது பிரிச்சிருக்குது. ஆன்மாக்கள் உருவான போதே அதை பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மான்னு இந்த அருள் சக்தி தான் இந்த வேலையை பார்த்திருக்குது. சரியா? ஆனா இதை பிரிக்கிறதுக்கு இப்ப உதாரணத்துக்கு சாமி, எதையாவது ஒண்ணு நம்ம பிரிக்கிறோம்னாக்கா அதுக்கு ஒரு பேஸ் வேணும். அதாவது இந்த கிரைட்டீரியாவை வச்சுதான் நம்ம பிரிக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு சாமி, நெல்லிக்காய் இருக்கு. நெல்லிக்காய் எப்படி பிரிப்போம்னா சைஸ் வரியா பிரிப்போம், இல்ல பழுத்த பழம் பழுக்காத பழம் அப்படின்னு பிரிப்போம். சரியா? அப்ப இதுக்கு ஒரு பேஸ் வேணும் பிரிக்கிறதுக்கு. எதை வச்சு இது பேஸ் சும்மா கட்டி பிரிக்க முடியாது. எதை வச்சு பிரிச்சுதுன்னு சொல்ல வரீங்களா? சொல்லுங்க, அது சொல்லுங்க. இப்ப ஆணவம் தான். ஆணவம் எந்த ஆன்மாவில கொஞ்சமா இருக்கும் அது பக்குவம். எந்த ஆணவம் அதிகமா இருக்கோ அது அப்பக்குவம். மீடியமா இருக்கிறது பக்குவம். அதாவது இப்போ
10% 20% உள்ளவங்க எல்லாம் பக்குவம், 50% உள்ளவங்க பக்குவம், ஆமா 80 90 100 வந்து 75க்கு மேல எல்லாம் அபக்குவன்றீங்களா? ஆமா 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 மக்கள் எதுவும் கேள்வி இருக்காதுல்ல? இல்ல இந்த ஐயா அந்த ஆணவம் ஆன்மா வந்துச்சுன்னா ஐயா சொல்லுங்க. அந்த ஆன்மா அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தோன்றும்போதே அப்படித்தான் வந்தாங்க. நம்ம அதை பார்த்தோமே தம்பி, அனாதி இயற்கையை பார்த்தோமே. இயற்கை இயற்கையில இயற்கை தோன்றும்போதே ஆணவத்தோடு தோன்றும் ஆன்மா. ஆணவம் அப்ப அனாதி அப்ப இயற்கை. அபக்குவமான ஆன்மா வந்து பக்குவம் பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இயற்கை 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 ம். இயற்கை சாமி ஆ எங்க சாமி இருக்குன்றீங்க? இருக்கா? இருக்கு சாமி. வரலாறு வந்து அவங்களுக்கு திருத்த முடியாது, அதனால இல்லையே பக்குவ பக்கியல் மூலம் திருத்த முடியும் போல இருக்கு. இல்லையே இருக்கேன். நம்ம அதான் தெரிஞ்சு காட்டுறதுக்கு அவங்களா திருந்தினா முடியுமோ? இல்ல. ஆஹ் ஒவ்வொரு சாமி இல்ல சாமி, பிரதேசம் எனக்கு ஏற்கனவே நீங்க ஒரு கான்செப்ட் சொன்னீங்க. இப்ப ஞானிகளை திருத்த வேண்டாம், நம்மள மாதிரி ஆளுங்களையும் திருத்தலாம். இன்னொரு கேட்டகரி வந்து அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படியே விட்டுற வேண்டியதான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிருக்கீங்க சாமி. விட்டுருங்க சாமி. அது வந்து என்னது இப்ப அது சொல்லுங்க. அது முத இப்ப இருக்க நிலைமைக்கு அந்த மாதிரி. ஆனால் இல்ல, அது முத சொல்லுங்க சாமி. நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு யாரையும் ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்ப வந்து ஐயா ஒரு பாட்டு சொல்றாரு. ம் நான் மூடகம் வரைத்த மூடகம் சொல்லல, ஆ மூடகம் சொல்லலாங்கிறாரு பாட்டுல இல்லையா? மூடர்களுக்கு சொல்லலன்றாரு. ஆமா. ஆமா இல்லையா? ம் அதாவது இப்ப அவங்களாம் வந்து இன்னும் அப்படிதான் இருப்பாங்க, அவங்க மாற்ற முடியாது. ம் இது வந்து இப்படி. ஆனா என்ன சொல்றாரு, ஒவ்வொரு பிறவிலையும் ம் என்ன அடிபட்டு நொந்து அவங்களே திருந்த ஆரம்பிச்சுட்டாங்களோ. ஆமா அனுபவம் ஏற்பட அவங்களுக்கே வந்து நம்மளும் அப்படிதான் வந்திருப்போம் போல இருக்கு. அப்ப இல்ல இந்த பக்கம் வந்து சொல்லுங்க சாமி. 399 எடுங்க. ஆ 399 சொல்லுங்க சாமி. படிங்க, 399 படிங்க, 4 படிங்க. நானு 86 4 படிங்க. 86 படிக்குமா? நான் படிச்சிட்டு இருக்கேன். ஞான சிருஷ்டி. இறந்தவர்கள் உயிர் பெற்று வருவது ஞான சிருஷ்டி. ஆதலால் ஞானத்தோடு வருவார்களா, முன்னிருந்த அறிவோடுதான் வருவார்களா என்றால், இந்த மானிட தேகம் ஆண்டவரது சிருஷ்டி அன்று, மாயா சிருஷ்டி. முன்னிருந்த ஞான அஞ்ஞானத்தோடுதான் வருவார்கள். ஆனால் கிஞ்சித்து ஞான விசேஷம் உண்டாயிருக்கும். ஆதலால் மீள தரிசன விசேஷத்தால் மந்தம் நீங்கி ஞானம் விளங்கும். ஏகப்பட்ட ஜாகுன்னு இருக்கு சாமி. கிஞ்சித்து என்ன புரிய மாட்டேங்குது. இறந்தவர்கள் உயிர் பெற்று வருவது ஞான சிருஷ்டி. ஆதலால் ஞானத்தோடு வருவார்களா, முன்னிருந்த அறிவோடுதான் வருவார்களா என்றால், என்ன கேக்குறானா சாமி, இப்ப ஒருத்தர் மிஸ்டர் ஏ வந்து இறந்துட்டாரு, அவர் வந்து அடிமுட்டாளா இருக்காரு வச்சுக்கோமே. அவர் வந்து திருப்பி பிறக்கும் பொழுது அறிவாளியா பிறப்பாரா, இல்ல அதே முட்டாளா பிறப்பாரான்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. இந்த மானிட தேகம் ஆண்டவரது சிருஷ்டி என்று மாயா சிருஷ்டி. இது சொல்லுங்க சாமி. இது என்ன, ஆண்டவர் சிருஷ்டி பண்ணலையா? அப்ப ஆண்டவன் தான் படைச்சா, எங்களை படித்து படியிருந்து காத்திருச்சுக்கின்ற பரம்பொருளே அப்படிங்கிறோம். சொல்லுங்க, சொல்லுங்க. நாங்க என்ன வேணாலும் சொல்லுவோம், ஆனா உண்மை வந்து வேறன்றீங்களா? ஆமா. இப்ப இனிமே அடக்கி வாசிக்க வேண்டியதா, நீ படிக்கல. சரி சொல்லுங்க, மாயா சிருஷ்டினா என்ன? ஆணவனும் சேர்ந்தானே ஆசைப்பட்டுதான் உட்காந்து வருது. அந்த ஆசையை தூண்டி விட்டது யாரு? அது இருக்கு, ஆசைதான் அவனுக்கு இருக்கு இல்லையா? ஆசையினால உண்டாக்கப்பட்டதுதான் சிருஷ்டின்றீங்களா? ஆமா ஆமா. அதனால மாய சிருஷ்டி. சாமி எனக்கு இப்பதான் புரியுது. இல்லைங்க, இந்த கான்செப்டுக்கும் வள்ளலார் சொன்னதுக்கு சம்பந்தம் இருக்கு பாருங்க. நான் திரும்பி சொல்ற பாருங்க. ஆண்டவன் படைச்சாக்கா கண்டிப்பா ஞானத்தோட தான் வரணும், ஏன்னா அவன் பெர்ஃபெக்ட் தான் படைப்பான். சரியா? மாயா சிருஷ்டினால வந்தனால இவங்க வந்து கண்ட மாதிரி பிறந்துக்கிறாங்க, அவங்க வினைக்கு தக்க மாதிரி. சரியா? ஆனா வள்ளலார் வந்து என்ன சொல்றாரு,
அகத்தே கருத்து புறத்து வெறுத்திருந்த உலக நடைத்து சகத்தே சிரித்து சன்மார்க்க இறைவன் வருவிக்க உற்றேன் அப்படின்னார்ல. ஆமா இறைவனா வருவிக்க உற்றவங்க தான் அறிவாளியா வருவாங்களோ ஞானத்தோட, அப்படி சொல்லலாமா? வரும்போது வருவாங்க. அஹ் என்னன்னு சொன்னா பழைய ஞானம் எழுத அதோட தான் பிறப்பாங்க. சரி. ஒவ்வொரு பிறக்கும் போது கொஞ்சம் அறிவு விளக்கம் இருக்கும். இதில் பாருங்க, முன்னிருந்த ஞான அஞ்ஞானியோடு தான் வருவார்கள், ஆனால் கிஞ்சித்து ஞான விசேஷம் உண்டாயிருக்கும். கொஞ்சம் 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 அதாவது சாமி, இப்ப உலகத்துல வந்து இந்த அனுபவம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த அனுபவத்தை வச்சு அடுத்த பிறப்பு வரும்பொழுது கொஞ்சம் அறிவு வந்திருக்குன்றீங்களா? இப்போ முதல்ல 80% அஞ்ஞானத்தோடு தான் சொல்றேன். சரி. 80% ஆணவத்தோடு தான். அடுத்த பிறகு வரும்போது ஆணவம் குறைஞ்சு 60% இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன்னா அவன் பட்ட துன்பம் அனுபவத்தினால, அதனால அனுபவம் வந்து அடுத்தபடி வரும்போது 40%. இப்போ மீடியம் ஆயிட்டான். அப்போ வந்து மீடியம் ஆயிட்டான் பாருங்க. இப்போ அப்போ கொஞ்சம் பக்கம் ஆயிட்டான் பாருங்க. ஆனா இது வந்து சாமி மனித பிறப்பு கிடைச்சாதான் அந்த மாதிரி வருமா, இல்ல மிருகம் எல்லாத்தையும் சேர்த்தா? அது எந்த ஒரு காலத்துல அப்புறம் கொஞ்சம் பிறகு அப்புறம். ஆனா சாமி நீங்க சொல்ற மாதிரி இத்தனை பெருசெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட பிறப்பு நான்லாம் எடுத்திருப்பேன். அதெல்லாம் உங்களை பத்தி அப்புறம் பேசலாம். அப்ப சாமி அப்ப என்ன சொல்றாருனாக்கா, இறைவன் வந்து பிறப்பு கொடுத்து இந்த உயிர்களை பக்குவப்படுத்துறாரா, அப்படி சொல்லலாம்? ஆமா 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 ஆமா. ஒவ்வொரு பிறவிலையும் வந்து கொஞ்சம் அறிவு கொடுக்குறாரு. அந்த அறிவு வழங்க நல்லா மாறி வருவாங்க. அப்ப ஏற்படுகின்ற இந்த துன்பங்கள் எல்லாமே வந்து இந்த இந்த கசடுகள்லாம் கழுவுற வேலையோ? ஆமா. ஆதலால் மீள தரிசன அது என்ன சாமி, மீள தரிசன விசேஷத்தால் மந்தம் நீங்கி ஞானம் விளங்கும் அப்படின்னா இறைவனை வணங்குறதுனாலயா? தவம் பண்றதுனால வரும். ஓ, இப்ப வந்து இப்ப இந்த தவன்றது வந்து சாமி கொஞ்சம் ஸ்பீட் ஆக்குறதுக்கோ இந்த வேலைய. இறைவனா செஞ்சாருனாக்கா கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்ப நீயா வந்து முயற்சி பண்ணலாம்னாக்கா தயவு, பக்தி, ஒழுக்கம், தவம் இதை நீ ஃபாலோ பண்ணாக்கா நீ கொஞ்சம் வேகமா நீயா மூவ் பண்ணலாம், நீ சொந்த முயற்சியில மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அந்த அந்த அதுக்கான இது இருக்கா? முயற்சி பண்ண பண்ண முடியும். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இந்த இதுல இருந்து. கேளுங்க. ஆண்டவர் சோதனை, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சோதிக்கிறது வந்து மரணம் தான் சொல்லிருக்காங்க மேலையா? ஓகே. ஆண்டவர் சோதிக்கின்றார் என்பது பிணி, மூப்பு, பயம், பசி முதலியவற்றால் வருந்த செய்விப்பதல்ல, மரணமட செய்விப்பதுதான் சோதனை. சமே அப்ப ஐயாவோட ஏதோ ஒரு புக்ல பார்த்தேன், வள்ளலாரையும் வணங்குவோமா, அந்த புக்ல போட்டிருந்தேன், பார்த்திருந்தேன். ஒரு இது ஒரு 10 மட்டும் வாசிக்கிறேன். என்னது, ஐயா அங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, ஏன் ஆண்டவர் வணங்காம வள்ளலாரை வணங்கினா என்ன கிடைக்கும்னு. அப்ப ஐயா அதுக்கு பதில் போட்டிருந்தாரு. அதுல ஆண்டவரை வணங்கினா கடவுள் உன்னை சோதிப்பாரு, வள்ளலாரை வணங்கினா சோதிக்க மாட்டாரு சொல்லியிருந்தாரு. அப்புறம் இன்னொரு கீழே போட்டிருந்தாரு, என்னது, அப்ப வள்ளலார் சோதிக்க மாட்டாருன்னு எங்கேயாச்சும் போட்டிருந்தாரான்னு. அப்ப வந்து ஐயா ஒன்னு சொல்லியிருந்தாரு, கருணையே வரிவான வள்ளலார் வந்து சோதிக்க மாட்டேன்னு போட்டிருந்தாரு. இப்ப என்ன எனக்கு கேள்வினா, வள்ளல் பெருமான் ஆண்டவர் நிலைக்கு போயிட்டாரு, பெருமானே அகவல் என்ன சொல்றாரு, நின் செயல் என் செயல் சொல்றாரு. அப்ப அவர் சோதிக்க மாட்டாரா நம்மள? சொல்லுங்க சாமி. ஐயா வந்து இறக்கமே பாட்டு போடுறது பிறகு இறக்கமான உயிர் போடுவோம் உயிர் பாடுறாரு இல்லையா? இறக்கதான் உயிர். கடவுள்லயே யார் தந்த கடவுள் இருக்கலாம்னு சொல்லிட்டு கடவுள் வந்து உங்களுடைய விலைக்கு தர மாதிரி பணம் கொடுப்பாரு தவிர மன்னிச்சா ஏன் கஷ்டம் வருது? பொறுத்த சாப்பாடுலாம் வருதான்னு சொன்னா முன் ஜென்மத்தில் ஏழு சாப்பாடு போடல, பதினஞ்சு தான் பசியாக இருக்கிறான் தானே. மாதவரில் பாட்டு சொல்றாரு, பொம்மலாட்ட மாதிரி நல்வினை சரி சேர்த்து ஆட்டுறான்றாரு. கல்யாணம் எங்க இருக்கு, யாருக்கு இருக்கா சொல்லுங்க. நாம சொல்றோம் கல்யாணம், நாம சொல்லி வாங்கினேன். அவன் வந்து பாராட்டம் கிடையாது, ஆசைலாம் கிடையாது. என்ன செஞ்சுவோம் பந்தம் கொடுப்பான்.
கன்னடப்படுறது பற்பல ஐயா இதில் பாருங்க, கன்னடப்படுறது தான். நல்வினை தீவினை எனும் வன் கையிற்றால் ஜீவனை ஆட்டு. ஆமா, அவ்வளவுதான். ஆனா சாமி, வள்ளலார் வந்து வள்ளலாருக்கு ஒரு ஆசை இருக்கு. இப்ப வள்ளலார் கருணை மிக்கவரான்னு பாக்கணும்னாக்கா, வள்ளலாருடைய ஆசை, உன் ஆசைப்படி செய்ப்பா அப்படின்னு வள்ளலார் உரிமை கொடுத்துருக்கான். சரியா சாமி? அது எங்க இருக்கு? பிள்ளை பெருவினப்பன்னு நினைக்கிறேன் சாமி. இல்லைங்க, நல்ல எல்லா உயிர்களும் இன்புற நினைத்தனை அப்படின்னு வரும். அதான் சொல்றேன், நல்லதான் அது. நடராஜமாரியா? அது விடுங்க, அதை ஏதே நல்ல மாதிரி விடுங்க. சரி, நான் மோல இருந்து வரேன் சாமி. இல்லை, அவங்க பின்னாடி இருப்பாங்க. பின்னாடி போட்டா படிங்க. இதா 26 படி, 26 படிங்க. இதுதான் இல்லைங்க. துன்பெல்லாம் தீர்ந்தன சுகம் பொழித்தது நினை சூழ்ந்தருள் ஒளி நிறைந்தே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கு சுதந்திரம் ஆனது உலகில். சமே, சுதந்திரம் சுதந்திரம் ஆனதா உலகில் பண்பெல்லாம் நீக்கினல் வாழிய எல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிர் எல்லாம் கழித்திட நினைத்தனை உண்டன் மன நினைப்பின்படிக்கே அன்பனி பெருக உலகம் உழவாது நீ நீடூழி விளையாடுக அருட்சுதியாம் ஆட்சி தந்தோம் உன்னை கைவிடோம் ஆணை ஆணை என்றே இன்புற திருவாக்களித்தென்னுள் கலந்திசைவுடன் இருந்த குருவே. எல்லாம் தம்பி, இந்த பாட்டுல இருக்குப்பா வள்ளலார் என்ன பண்ணுவாரு. இறைவன் வந்து தல்வினை தீக்கு மாதிரி ரூல்ஸ் போட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அவ்வளவுதான், கிடையாது. சொல்லுங்க சாமி, படிங்க சாமி, முதல் விளக்கு சொல்லுங்க. தின்பெல்லாம் தீர்ந்தன, அதான் அவ்வளவு சொல்றான். தின்பெல்லாம் தீர்ந்தன, சுகம் பலித்தது நிலை சூழ்ந்தது அருள்வழி நிறைந்து போச்சு. நிலை அருவம் உனக்கு சுதந்திரமாச்சு. நவநிலை சாமி. அதான் உலகத்தை பண்பெல்லாம் நீக்கி தீமையெல்லாம் நீக்கி நல்ல வழியெல்லாம் ஆக்கி நல்ல வழியெல்லாம் ஆக்கி உண்மையான வாழெல்லாம் பெற்று நம்ம உயிரெல்லாம் கழித்து நிலைத்த நீ உடலாம் கழித்து சுதந்திரமானது சுதந்திரம் ஆயிடுச்சு சாமி. இது வரைக்கும் அவருக்கு கிடைச்சது சொல்றாரு சாமி. சரியா? நீங்க இருந்து ஆரம்பிக்குது. நீ என்ன நினைச்ச? வள்ளலார் என்ன நினைச்சாருனாக்கா, உலகில் வன்பெல்லாம் நீக்கினல் வாழிய எல்லாம் ஆக்கி அப்படி என்ன சொல்லுவாரு? வன்பெல்லாம் தீமையெல்லாம் நீக்கி நல்வழியெல்லாம் ஆக்கி நல்வழியெல்லாம் வந்து இந்த குற்றம் எல்லாம் போயிட்டு எல்லாம் நல்ல வழியா ஆகணும் அப்படின்ட்டு. ஆமா மிகவும் உயிரெல்லாம் வந்து வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிர் எல்லாம் கழித்திட நினைத்தனை. எல்லாரும் சந்தோஷம் நினைச்சேன். எல்லா உயிரும் சாமி. ஆமா, உயிர் எல்லாம் கழித்திட சந்தோஷம் நினைச்சேன். சரி, நீ நினைச்ச மாதிரியே மனநிலைப்பின்படிக்கு நீ பெருக நீ நினைச்ச மாதிரி அப்படி வச்சுக்கோ. சரி, குறையாம நீடு விளையாடுக. உனக்கு ஆட்சி கொடுத்தா அவனுக்கு கொடுத்துட்டேன். நீ உன்னை கைவிடும், நான் கைவிட மாட்டேன். இப்போ எதுக்கு என்ன நினைச்சாரு? எல்லாரும் சந்தோஷம் நினைச்சாரு இல்லையா? அதே மாதிரி நீ விளையாடிக்கோ, நான் ஆட்சி கொடுத்துட்டேன் உனக்கு. அதான் சாமி, இது வரைக்கும் நான் என் கையில வச்சிருந்து நான் வந்து ரூல்ஸ் படி நடந்துகிட்டு இருந்தேன்ப்பா. காட்சி கொடுத்துட மாட்டேன். நீ வந்து இப்ப என்ன நினைச்சிருக்க? எல்லாரும் வந்து துன்பெல்லாம் போய் எல்லாரும் இன்பமா இருக்குன்னு நினைச்சிருக்கிற. அந்த மாதிரி நீ விளையாண்டுக்கோ அப்படின்றாரு. ஆமா தம்பி, இதுல இருந்து எதுவும் கேள்வி இருக்காப்பா? ஆனா இது நடக்க ஆரம்பிச்சுச்சு தம்பி, எனக்கு அது கேள்விதான் இருக்கு. இப்ப ஆமா சார், நம்மள எப்படி வந்தீங்க? எப்படி வந்தோம்? சன்மார்க்கு நம்ம வந்தோம். சரி, இங்க பாருங்க, வன்பெல்லாம் நீக்கி ஆமா வாழ்வெல்லாம் பெருக. இன்னும் வம்பெல்லாம் நிறைய இருக்கதானே செய்யுது உலகத்துல. உலகத்தான் போவீங்க.
ஆ, இது பக்கம் ஞாபகம் வருது இல்லை உங்களுக்கு? என்னங்க? உயிரெல்லாம்னா ஆ. இது அப்படியே படிப்படியா தான் சார் வரும், ஒரே நாள் வராது சார். ஓ! அவங்க செஞ்ச வேலைக்கு தக்க மாரி கொஞ்சம் கொஞ்சமா ஆ, மாறி மாறி வரும். ஆ, இந்த ஆனா கடவுள் அந்த 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 கொடுத்துருக்காரு. அந்த வழி வந்து காட்டப்பட்டிருக்கு. அந்த ஆமா, அதாவது அந்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமா சாமி? அது இப்ப மாத்திரம் இல்ல. வள்ளலாருக்கு அப்புறம் வந்து இந்த 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 இது வந்து தொறக்கப்பட்டு விட்டுருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஆனா ஒரே நாள்ல மாற்றம் ஏற்படாது. அது டைம் அதான் எடுக்குன்றீங்க. அது கடவுள் பண்ணிட்டு இருக்காருல்ல, வந்து கொடுத்துருக்காருல்ல. என்னங்க? கடவுள் வந்து விலை தக்க மாதிரி பணம் கொடுத்துட்டே இருக்காருல்ல. பணம் குடுத்துட்டே இருக்கான். சரி. அதுல இவர் நுழைய மாட்டார்ல. நுழைய மாட்டாரு. சரி. இவர் நல்ல வந்து வந்தபோது அப்ப தானே விடுவாங்க எல்லாரும். என்ன சாமி சொல்றீங்க? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. அப்ப இவரு எதுக்கு அரசாட்சி பண்றாரு? அவன் தான் இத குடுத்துருக்கான். அப்ப அவன் குடுத்துட்டான். அப்ப இவரு ஒரு பக்கத்து அரசாட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவன் ஒரு பக்கத்து பண்ணிட்டு இருக்கான். இப்ப கிளாஷ் ஆகாதாங்க? இல்ல சார், ஆ, வந்து ஆன்மா திருந்து வருது இல்ல. சரி. திரிஞ்சு வரும்பொழுது 90% ஆனவர்கள் திருத்த முடியாது யாராலையும். சரி. கொஞ்சமா திரிஞ்சு வரா பாருங்க. ஆ, பாடிப்பட்டி வந்து திருத்த வந்தாருல ஐயா, சரி. நல்லா அவளை திருத்திடுவார். ஓகே சாமி. இப்ப இதுக்கும் வள்ளலார் வந்து 10 தொழில் செய்றாரு சாமி. பண்ணாரு. 10 தொழில் செய்றாரு. ஞானம் படைத்தல் முதல் 5 அந்த அந்த ஞானம் படைத்தல் வாங்க சாமி. அது என்னது? அது வேண்டுகொள்ள வரும்னு. அல்ல அதான். அது என்ன என்ன அந்த பேசிக் 5 தொழில் விட்டுருங்க சாமி. அது ஏற்கனவே இருக்கு. புதுசா இவரு செய்யறது என்னது 5? பக்குவம் வருவித்தலா என்னமோ ஒரு இருக்கு சாமி. அதுல படைத்தல் இல்ல அது வந்து பேசிக் சாமி. இப்ப வள்ளலார் வந்து ஞானம் படைத்தல் அப்புறம் அப்படி வருமே. அதாங்க ஞானம் கொள்ளுங்க. ஆ. ஞானம் படைத்தல், ஞானம் படைத்தல் அப்புறம் விளஞ்சொல்ல நம்ம ஞானம் சொல்ல விளஞ்சொல்ல. விளக்கம் செய்வித்தல் அடுத்து. இல்ல இல்ல, நான் ஞானம் படி சொல்றாரா, ஆ, அப்புறம் அதுல பாராட்டுற மாதிரி காப்பாத்துறாரா. ஆ, நம்ம எதிர் நம்ம தீவிரம் வருது இல்ல, ம். அதை அழிக்கிறாரா, அழித்தார். சரி. சரி. அப்புறம் அதை அழித்தல் மேல துரிசி வைக்கிறார், நம்ம நினைக்கிறாரு. துரிசு நீக்கி வித்தல் பக்குவம் வருவித்தலா? ஆமா. அப்ப அப்புறம் வள்ளலார் வந்து இந்த தொழிலை செய்யறதுனால இது ஒரே நாள்ல செய்ய முடியாது. இது அப்படியே முடியாது. ப்ராசஸ் மாதிரி வருதுன்றீங்க. சரியா? ஆமா இதுதான் புரியுது. ஆமா ஆமா. அதாவது வள்ளலார் என்ன செய்யறாரு சாமி? படைத்தல், அது காத்தல், சும்மா அப்படியே பேசிக்கா ஞானம் படைத்தல் சொல்லுங்க சாமி. பேசிக்கா வாங்க. படைத்தல், காத்தல், ஆ, பக்குவம் வருவித்தல், இல்ல, துரிசி வைக்கிறார், படைத்தல், காத்தல், துரிசு நீக்குவித்தல், அப்புறம் பக்குவம் வைத்தார், பக்குவம் பருகுவித்தல், அப்புறம் விளக்கம் செய்வித்தார். விளக்கம் செய்வித்தல். ஓ, ஓகே. இப்ப வள்ளலார் வந்து இந்த 5 தொழில வந்து அதாவது இதனால வரைக்கும் சாமி இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே இருட்டிலே போய்கிட்டே இருந்துச்சு. இப்ப இவரு இந்த என்ன ப்ராசஸ் செஞ்சிருக்காரு? இல்ல, வள்ளலார் வந்து ப்ராசஸ் இல்ல. இல்ல இதுக்கு முன்னுக்கு சாமி இந்த 5 தொழில் தான் இருந்துச்சு பேசிக்கு. அதாங்க இது முந்தி இந்த இதுல ஆனந்தம் பாரு, காத்த அழித்தல் மறுத்தல் சொல்லி அதான் விளங்குது. அதான் அந்த பேசிக்கான 5 தொழில் விளங்கிட்டு இருந்துச்சு சாமி. ஐயா வந்த பிறகு, ஐயா வந்த பிறகுதான் அழித்தல் பதிலாக துரிசி குத்து நிற்கிறாரு. துரிசு நீக்குவித்தல், பக்குவம் அறிவித்தல், விளக்கம் செய்வித்தல், இந்த 3ஐயும் வந்து இப்ப செய்யறதுனால படிப்படியா தான் ஏற்படும். ஒரே நாள்ல வள்ளலார் எல்லாத்தையும் மாத்த மாட்டாரு. மாத்த முடியாது. ஆனா நம்மளை பத்தி அவர் யோசிச்சாரு பாருங்க. அங்கதான் நிக்கிறாரு சாமி. சாமி அவருக்கு என்ன வேலை இல்லையா? எவ்வளவு பத்தியா யோசிக்கணும். அதனாலதான் வள்ளலாருக்கு அருள் கிடைச்சிருக்கு சாமி. தயவு அந்த அளவுக்கு அவருக்கு தயவு. என்ன மக்களே, ஒரு கேள்வி ஒரு பாட்டுலயே எங்க விளங்கிடும் சாமி. ஒரு பாட்டு தான். நீங்க வேற எடுத்து தேடிட்டு இருக்கீங்க. சரி, ஆரம்பிச்சு போய் எங்கேயோ வந்து பத்தி கிடைச்சிச்சா? அதுல இருந்து இப்ப எங்க போறாங்கன்னு தெரியல. 146 என்ன சாமி சொல்ல வரீங்க? 146ல இப்ப முதல்ல சொல்லுங்க. இப்ப லாஸ்ட் ஆயிட்டேன் நானு. இல்ல முதல் சிக்ஸ்ல படிச்சான்ல, அப்ப இவன் ஃபாலோ பண்ணாதான் மத்த வந்துருக்காரு.
சரி வாங்க சொல்லுங்க, எங்க இருக்கு? கடவுள் நல்லா இருக்கு படிச்சது பாரு. கடவுள் நல்லா கடவுள் கடவுள் நல்லா அருளால். இருப்பாரு. இன்னுமா இருப்பாரு. ஓ, அப்படிங்க கடவுள் அருளால் சிருஷ்டித்த நில்லுங்க. கடவுள் அருளால் சிருஷ்டித்த முதல் சிருஷ்டியில் தமது இயற்கை இன்பத்தை அனுபவிக்கும்படி விதித்த விதிகளை பழமையாகிய மலவாசனையால் முயற்சி தவறினபடியால் அந்த அனாதிமல வாசனையின் முயற்சி வேதங்களால் பின் பல பல தேக போகங்களா இரண்டாவது சிருஷ்டியில் நேரிட்டது எனும் என்றும் பிரமாணித்து அறிய வேண்டும். ஓகே, முதல் ஆழம் படிச்ச போது இதனையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, ஓகே. மலவாசனை ஆழம் இல்லைங்க. பிறப்புன்னு நீங்க எதை சொல்றீங்க? புல்லாகி பூண்டாங்கி அதுங்க சொல்றீங்களா, இல்ல மனுஷ பிறப்பா? மனுஷ பிறப்பா, அதுதான் ஆழம். அது மனுஷ பிறப்புல இருந்துதான் இது கொடுத்திருக்காரு. சரி, ஆமா. அந்த பிறப்புல வந்து மலவாசனை பார்த்தீங்களா? பழமையாகிய மலவாசனையால் ஆன்மா கூட வந்து ஆன்மா ஆழம். சரி, அதான் மலம் மலம் பெற்ற அந்த ஆணவத்தினால முயற்சி தவறிட்டோம். ஆமா, சரி. அதனால மூச்சு வேலை அப்புறம் நிறைய தியானம் மாதிரி போச்சு. ஒரு தியானம் வந்தது. முதல்ல மட்டும் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு இருந்தது. சரி, முதல்ல காட்டு பிராண்டியா இல்ல சாமி பொறுத்திருப்போம். உங்க கதை வேண்டாம் சார். என் கதை வேண்டாமா? சரி, முதல்ல என்ன போறது போச்சு, உனக்கு என்னடா தெரியும்? காட்டு பிராண்டின்னு எவ்வளோ சொன்னா அதை நம்பிக்கிட்டு நீ ஓடிட்டு இருக்கீங்களா? முதல்ல யாரு கண்டா சாமி? என்ன பிறப்பெடுத்திருப்பாங்க தெரியும். மனுஷனா பிறந்து நல்லதா பிறந்திருக்காங்கன்னா அந்த நேரத்துல ஏதாவது சேட்டை பண்ணியிருந்தாங்கன்னா பின் பல பல பேதங்கள் பல பல தேக போகங்கள் இரண்டாவது சிருஷ்டியில் நேரிட்டது. ஓகே சாமி. இப்ப முதல் சிருஷ்டில வந்து இவங்க எல்லாம் மேல ஏறிட்டு வரட்டு ஒரு மனுஷ பிறப்பு கொடுத்தாரு வச்சுங்க, கடவுளை வச்சுக்க. எல்லாம் மனுஷனா போறது விட்டு அவன் இஷ்டத்துக்கு சொன்னதை செய்யாம இல்லாத பண்ணி விட்டோன்னே அடுத்த பிறகுல ஆடு மாடு கூலியா பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க செஞ்ச பாவத்தினால. இது எல்லாமே எதனால வந்தது? அனாதிமல வாசனையின் அனாதிமலத்தினால வந்தது. அனாதிமலனா என்னது? ஆணவம். என்ன மக்களே, ஆணவம் படிச்சல, ஆணவம் பார்க்க போயிட்டு இல்லாத பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஆணவம் இயற்கை படிச்சோம் இல்லையா? ஆமா, இதுக்கு தனித்தனி அங்கே இருப்பாங்க. எடுத்து பாருங்க. கம்பைன் பண்ணதான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆணவம் வந்து ஆன்மா தோன்றும் போதே இயற்கையா வந்தது. ஆதி செயற்கையாம். ஆணவம் அனாதி இயற்கை. அதான் இயற்கை. அப்ப இந்த அனாதி இயற்கை தான் வந்து இங்க சொல்லப்படுது. கடவுளருளால் பழமையாக அனாதிமல வாசனையின் அத வந்து இங்க வந்து என்ன வருது? ஞான சிருஷ்டி அப்படின்னு வரும் பொழுது அவங்க பிறக்கும் பொழுது அவங்க எந்தெந்த இதுல இருந்தாங்களோ அங்க இருந்து ஆரம்பிப்பாங்க, ஞானத்தோட வர மாட்டாங்க அப்படின்னு வந்து முயற்சி. அப்புறம் கொஞ்சம் ஞானம் கொஞ்சம் விசேஷம் இருக்கும். முயற்சி இல்லாம வராது சாமி. நீங்க பாட்டுக்கு வல்லாரா வந்து செய்வாருனாக்க முடியாது. சிஸ்டமே அப்படிதான். நான் முயற்சி பண்ணணும். அதான் சொல்ல பாருங்க. கொஞ்சம் அறிவு விசேஷம் இருக்கும். அதனால மறுத்த ஞானம் வழங்கும். இங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா சாமி, இங்க பாருங்க சொல்லிடுறேன். என்ன முயற்சி தவறிட்டோம் சாமி. ஆமா, அதான் முதல்ல அனாதிமல வாசனையால் முயற்சி தவறிட்டோம். முயற்சி பண்ணிருந்தோம்னாக்கா நேரம் இந்த அளவுக்கு இங்க வந்திருக்க வேண்டாம். இன்னைக்கு இந்த விசாரமே நடக்க வேண்டாம். பார்க்க போனா முயற்சி தவறு பிறப்புலயே ஜாலியா இருந்திருக்கலாம். என்னத்த பண்ணி தொலைச்சுன்னு தெரியலையே. நாளா எங்க சாமி கிளம்புறீங்க? கிளம்பலையா? இன்னைக்கு ஒரு வரிதான் பாத்திருக்கீங்க சாமி. ஆனா ஆணவன்ற ஒரு வார்த்தை வந்ததுனால வந்த வேணாதான் இது. இல்ல நான் புரிஞ்சிடமா இல்லையா? என்ன மக்களே சொல்லுங்க, ஓகேவா? இல்ல இப்பதான் பேசணும் இழுக்காதீங்கவா அப்படின்ட்டு. எப்படி பிறந்தோம், எப்படி வந்தது, ஏன் வந்தது எல்லாம் பார்த்தேன். இப்போ
மக்கள் லாஸ்ட் ஆயிட்டீங்க போல சாமி, எல்லாம் அமைதியா இருக்கீங்க. இல்லையா நல்லதாயா போகுது. ஓகே சாமி, அடுத்து படிங்கம்மா சாமி. சம்மரி கொடுங்க, முதல்ல இல்லைங்க, சம்மரி கொடுங்க சாமி. அருளொளி விளங்கிட ஆணவம் எனும்போர் இருளற எண்ணுலத்து ஏற்றிய விளக்கே. சொல்லுங்க சாமி. அருள்வழி, அருள் அவளினா அறிவு தான் சார். அந்த அறிவு விளக்குச்சு, அருள் வந்து வந்துச்சு, அதுதான் ஆணவம் போயிடுச்சு, ஆணவம் இருள் போயிடுச்சு. அப்ப அறிவு வந்து ஆணவ ஆன்மா சக்தி விளங்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த ஜோதி விளங்க ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே சாமி முதல்ல பார்த்தோமே, பாத்துடலாம். இப்ப எத்தனை லைன் எடுங்க? இன்னும் முடியலையா? முடி போகுது எடுத்துருங்க இந்த பாட்டுக்கு. இது வரைக்கும் பேஜ் 399 பேஜா? ஒரே நடையா? ஒரே நடை 399. ஆமா, அங்கதான் சாமி இருக்கிறோம். 87 படிங்க. 87 அப்படியே பட்டு ஆணவ மல நிவர்த்தியா படிங்க. மனுஷ வல்லபத்தால் தான் இருக்கின்ற தனக்கு. நான் ஏன் படிச்சுட்டு இருக்கேன் இப்ப? படிங்க மகேஸ்வரி, படிங்க. ஆணவ மல நிவர்த்தி மனுஷ வல்லபத்தால் தனக்கு இருக்கின்ற அசுத்தங்களை நிவர்த்தி செய்து கொள்ள கூடுமா என்றால், இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறியும் ஞானத்தால் விஷய வாசனையில் கரணங்களை செல்ல ஒட்டாமல் தடுக்க கூடுமே ஒழிய நிவர்த்திக்க கூடாது. அது ஆண்டவர் அருளால் சுத்த தேகம் பெற்றவர்களால் தான் முடியும். விளங்கிட ஆணவம் எனுமோர் இருளற ஓ ஆண்டவன் அருள் கொடுத்தாதான் முடியும். ஓகேங்க, அது அருள்வழி கிடைத்தால். நில்லுங்கம்மா, நான் இங்க காட்டல, நீங்க அங்க போயிட்டீங்க. 400 ஓகே. அதாங்க, அது அருளொளி கிடைத்தால் அத்தருணமே சுத்த கரணமாய் நிற்கும். விடைங்கிற ஆணவம் போறது இல்லையா? ஆமா, பாருங்க, அவருடைய கிடைச்சா அப்ப சுத்தகரம் பாருங்க. சரி சாமி, இல்லைங்க, முதல்ல மேல இருந்து வருவோம் கொஞ்ச நேரம். மனுஷ வல்லபத்தால் தனக்கு இருக்கின்ற அசுத்தங்களை நிவர்த்தி செய்து கொள்ள கூடுமா என்றால், இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறியும் ஞானத்தால் விஷய வாசனையால் கரணங்களை செல்ல ஒட்டாமல் தடுக்க கூடுமே ஒழிய நிவர்த்திக்க கூடாது. அதாவது சாமி, இந்த ஆணவ மூல மலன்றதை வந்து நம்மளால போக்கிக்க முடியாது. ஏன் நம்மளால வந்து இது நல்லது இது கெட்டதுன்னு கூட தடுக்க முடியுமே ஒழிஞ்சு அது வந்து அது வேலையை அது பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் திருப்பி. இப்ப நம்ம இன்னைக்கு தடுத்தோம்னாக்கா நாளைக்கு அது வந்து திருப்பி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அது முதல் அறுத்து எடுக்கணும் அப்படின்னாக்கா அது யாரால முடியும்? ஆண்டவள் அருளால் சுத்த தேகம் பெற்றவர்களால் தான் முடியும். சரியா? அது அருளொளி கிடைத்தால் அத்தருடமே சுத்த கரணமாய் நிற்கும். அந்த கரணங்கள்லாம் சுத்தமா நிற்கும். அப்ப சாமி எனக்கு இப்ப இன்னொரு கேள்வி என்ன வருதுனாக்கா பாருங்க, இப்ப இந்த கரணத்தை வந்து நம்ம செல்ல ஒட்டாமல் தடுக்கிறோம், சரியா? ஆமா. இப்ப இந்த ஆணவம் வந்து கரணத்து மூலியமா தான் வேலையை பாக்குது. கரணத்து மூலியமா தான் நம்ம இதை பண்ணு அதை பண்ணு, ஆணவத்துல இதை செய்ய அதை செய்யன்னு நம்ம சொல்றோம்ல சாமி. ஆணவத்துல இந்த பேரை படிச்சு முடிச்சிருங்க. இல்லைங்க சாமி, கொஞ்சம் விலகி சரி படிங்க. அசுத்தம் வருவதற்கு காரணம் யாதெனில் செம்பில் களிம்பு இயற்கை, அதுபோல் ஆன்மாவிற்கு ஆணவம் இயற்கை. செம்புல வந்து களிம்பு இருக்கு சாமி, அதாவது இம்பியூரிட்டிஸ். அதே மாதிரி ஆன்மாலையும் இம்பியூரிட்டிஸ் வந்துருச்சு, அது வந்து ஆணவம். இயற்கையா இருக்கு. களிம்பு இயற்கை உள்ளது போல் படிக்குமா. செம்பிலே களிம்பு இயற்கையா உள்ளதை பரிசன வேதி உலோகங்களை பொன் ஆக்கும் மருந்து பரிசன வேதியினால் நிவர்த்தித்து ஏமம் ஆக்குவது போல் பொன் மாயா காரியமான இந்த தேகத்தின் கண் உள்ள ஆன்ம இயற்கையாகிய
ஆணவ மலம் ஆண்டவர் அருளினால் நீங்க பெற்று சுத்த உடம்பாக்கி கொள்ளலாம். ஆண்டவர் அருள் அடைவதற்கு நாம் இடைவிடாது முயற்சியின் கண் பழகுதல் வேண்டும். நில்லுங்க என்ன போதும், நில்லுங்க. அடுத்தது தானே கட்டமே வருது. நில்லுங்க, அடுத்த வரிதான் வருங்க. ஓடாது மாயை நாடாது. நில்லுங்க, இது கொஞ்சம் பாக்கணும்ல. என்ன போதும், என்ன போதும், நில்லுங்க சாமி, நில்லுங்க, நில்லுங்க, இது பாப்போம். நில்லுங்க சாமி. செம்பிலே களிம்பு இயற்கை உள்ளதை போல பரிசன வேதி உலோகங்களை பொன்னாக்கும் மருந்து. அது என்ன சாமி இது? பரிசன வேதி உலோகங்களை சுத்தம் செய்யற மருந்து போல இருக்குது. புளிய போட்டு தேய்ச்சாக்கா அப்படி பல 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 நிக்குமே. நிவர்த்து ஏமமாக்குவது போல். ஏமம்னு என்ன சாமி? மாயா காரியமான இந்த தேகத்தின் உள்ள ஆன்மா இயற்கையாகிய ஆணவமலம் ஆண்டவளரினால் நீக்க பெற்று சுத்த உடம்பாக்கி கொள்ளலாம். ஓ, இதுதான் சாமி சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் சொன்னாரு. இந்த ஆணவம் போச்சுன்னா சுத்த தேகம் ஆயிடுச்சு சாமி. அந்த அருள் தான் அந்த மருந்து. அதாவது சாமி அந்த கழுவுற மருந்து. சரியா? பாருங்க சாமி. ஆண்டவர் அருளோட ஓகே. இது என்ன? அருள் ஒளி விளங்கிட எனுமோர். ஒரு படிக்கல எப்ப போவோம் அருள் போவோம் படிச்சுக்க இல்லையா? ஆமா, படிச்சிட்டோம். அதான் இது இவ்வளவு அதாவது பாருங்க சாமி. இது இங்க எங்க பேஜ் எப்படி சாமி எடுத்தீங்க? சூப்பர் சாமி. எப்படி எடுத்தீங்க? அதான் தேர்ந்தெடுத்து வீண் போகல சாமி. எங்கேயோ எதையோ பார்க்க போய் எங்கேயோ எப்படியோ போய் எங்கேயோ முடிச்சிருக்கோம். எப்படி இது? இல்லைங்க, அருள் ஆனா போச்சு இல்லையா? சரி, அதுக்கு ஆதாரம் இங்க ஒரு எழுதிட்டே பாருங்க. அதான் சொல்றேன் சாமி, ஒரே நடையில இருக்குது இல்லைங்க. ஆண்டவர் இப்ப என்ன நம்ம வேலைனாக்கா, ஆண்டவர் அருள் அடைவதற்கு நாம் இடைவிடாது நன்முயற்சியின் கண் பழகுதல் வேண்டும். இடைவிடக்கூடாது, கேப் விடக்கூடாது சாமி. கேப் விட்டாக்கா திருப்பி இப்ப உதாரணத்துக்கு பாட்டு பாருங்க. இல்ல சாமி, இதற்கு பிரமாணம் ஓடாது மாயையை நாடாது நன்னெறி ஊடாது இரு என்றீர் வாரீர் வாடாது இரு என்றீர் வாரி. இது என்ன சாமி? ஓடாது அங்கேயும் அலையாத, ஓடாது அங்கிங்க அலையாது, மாயை நாடாத, மாயை நாடாது விரும்பாது. ஓகே. நன்னெறி ஓடாத, நன்னெறி விலகாத, நன்னெறிலிருந்து விலகாத, வராம இரு. ஓ, இது வாரீர் சிதம்பரம் வள்ளி வள்ளி மலர் அந்த பாட்டா? ஆமா, அதேதான். ஓடாது ஓடாது சாமி. அங்கங்க ஓடாது, அங்கங்க அலையாத, ஓடாத, அலைஞ்சுகிட்டு இருக்காத, இது அதுன்னு அலையாத. சரி. மாயை நாடாத, உலக மாயையில நாடி இருக்கு, நாடாத. சரி. நன்னெறிலிருந்து ஊடாத, ஊடுறதுன்னா ஒதுங்குறது. ஒழுக்கத்துல இருந்து ஒதுங்கிறாத, நன்னெறில இருந்து ஒதுங்கிறாத. அப்படி இருந்தா வாடாது, சாக மாட்டேன். பாருங்கப்பா, இதுல ஒரு பிரமாணம் இருக்குதா? இப்ப நம்ம என்ன செய்யணும்? அலையாத, மாயைய நாடாத, நன்னெறிய விலகாத. போதும். நீங்க இதுதான் முக்கியமே வரி. ரைட் சாமி. நல்ல மேல நன்மை சொல்றாருல, நன்மை. அப்ப நம்ம வேலை சாமி தயவு பக்தி ஒழுக்கம் தாவத்தை விடக்கூடாது சாமி. வேற வழி அவ்வளவு இல்லைன்னு வச்சுங்களேன். இந்த என்னது இது எப்படி சாமி நினைக்கிறேன்? இப்ப பாருங்க, வல்லாரு இடைவிடாது நன்முயற்சி, கேப் விடக்கூடாது. ஏன்னாக்கா இப்ப உதாரணத்துக்கு சாமி, எங்க வீட்டுல புல்லு வளர்ந்துருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு நாளைக்கு வெட்டுறேன், அப்புறம் ஒரு 3 மாசம் வெட்டலன்னு வச்சுக்கல, காடா வண்டி போயிரும். அப்ப இந்த ஆணவன்றது அறுக்க அறுக்க வளரும் போல இருக்கு. அப்ப நம்ம கேப் விடாம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இறைவனே பார்த்து அருளை கொடுத்து தாப்பை முடிச்சிருப்பா, இதாரும் முடிச்சிருவோம் அப்படின்னு முடிச்சிருவாரோ. அப்ப ஜீவன் முயற்சி பண்ணாதான் இறைவன் அருள் கொடுப்பாரா? ஏன் அவரே போக்க மாட்டாரா? அதான் மறுபடியும் அதே பாருங்கம்மா, அவர் செஞ்சு விலைக்கே பணம் கொடுப்பாரு, அவ்வளவுதான் சார் அவரு. அவ்வளவுதான். சரி. ஆனா இப்ப வள்ளலார் வழக்கெல்லாம் கொடுத்து நமக்கு விளக்கம் செய்விக்கிறாரு, இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் எழுதி வச்சு இதெல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அவரு சொன்னதை பண்ணாம நாங்க சத்து விசாரம் பரோபகாரம் பண்ணியே போயிருவோன்றது. இதான் சத்து விசாரமா?
அதுதானே வர வரன்னு இழுக்கிறேன்றீங்க. ஐயா சாமி நல்ல இங்க பாருங்க சாமி, சார் இல்லைங்க சாமி, ஒரு பாட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு பாத்தீங்களா? 2 மணி நேரம் ஆகுது சாமி, 1.5 மணி நேரம் ஆச்சு. இல்லைங்க, பாட்டு இல்ல, ம், அருள்பிள்ளைங்கிறது ஒரு வரிக்கு ம். அருள்பிள்ளை வந்தா ஆணவம் போகும் அப்படிங்கிற விளக்கம் இது இருக்கு. இது இப்ப ஒரே நம்ம நாள் ஆணவம்னா என்னன்னு பாத்துட்டோம். இல்ல, எப்படி ஆணவம் வந்தது, எப்போ வந்தது, எப்படி ம், போகும், இதெல்லாம் பார்த்தோம்ல இப்போ. பாத்துட்டோம், தெளிவாயிட்டோம் சாமி. இப்ப அருளொளி, இப்ப நம்ம என்ன செய்யணும்னாக்கா அருளை அடைவதற்கு இடைவிடாத முயற்சி பண்ணணும், நல்முயற்சி இருக்கணும். நன்முயற்சி பண்ணணும். அவ்வளவுதான். நன்முயற்சினா என்ன சாமி? பக்தி ஒழுக்கம் தவம். சந்தை. ஓகே சாமி, வேற வழியே கிடையாது சாமி. மேல பாக்காதீங்க, இன்னும் ஒரு 4 நிமிஷம் இருக்கு. சாங்கியத்துக்கு இன்னொரு வரியாச்சும் பாப்போம் சாமி. சாங்கியத்துக்கு 2 வரியாச்சும் பாத்துட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட இன்னைக்கு போலாம்ல. இல்ல, இன்னைக்கு மக்கள் கலைஞ இன்னைக்கு பார்த்தோம். நீ திருப்தியா இருந்தா கலைஞ புரிஞ்சுதா? திருப்தியா இருக்கா? ஐயா ஒரு பாட்டு பார்த்தாலும் நல்லா பார்த்திருக்கோங்கய்யா. ஒரு பாட்டு பார்த்தாலும் தெளிவா பாத்துக்கோங்க சாமி. இப்ப இன்னைக்கு மாயை எப்படி வந்துச்சு, அது என்னெல்லாம் பண்ணுது, ஆணவம் எப்படி வந்தது, இல்லை ஆணவம் எப்போ வந்தது, எப்ப வந்தது, எப்படி வந்தது, ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப அப்ப நம்ம இப்ப அருள்வழி வழங்கணும். அதில் அப்பதான் இன்னொன்னு தெரிஞ்சு சாமி, இன்னொன்னு தெரிஞ்சு, இந்த கரணத்தை வந்து இதுல ஒட்டம் தடுக்க முடியும், ஆணவத்தை உங்களால போக்கிக்க முடியாது. அது வந்து இறைவனோட அருளால் உள்ளதான் முடியும். அப்ப இறைவனோட அருளை பெறுவதற்கு தான் உங்க முயற்சியை பண்ணணும். ஆணவத்தை போக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். இறைவனோட அருளை பெற்றீங்கன்னாக்கா அருள் வந்துச்சுன்னா ஆணவம் தானா போயிடும். முயற்சி பக்தி ஒழுக்கம் தவம் தான், இது 4 தான். இது 4 பண்றதுக்கு முன்னுக்கு சாமி சத்தியவிசாரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுலதான் இதெல்லாம் தெரியுது. சத்தியவிசாரம் பண்ணா எப்படி சாமி? எனக்கு எல்லாம் தெரியாது சாமி. இதெல்லாம் சாமி 20 வருஷமா சன்மார்க்கத்துல இருக்கு சாமி. இல்ல, சத்தியம் அறிவு விளக்கம் வரும். அதுதான் ஏன் சாங்கப்படுத்தினாரு. முதல்ல தெரிஞ்சுச்சா தீர்ந்திருக்கலாம். என்ன ஏன் முதல்ல தெரிய மாட்டேங்குது? வேணா வேலைய பாத்துருச்சா? வேணா வேலைய பாத்துருச்சு. சரி, அடுத்து படிக்கமா, ஒரு வரி படிச்சிருங்க. இன்னைக்கு மகேஸ்வரி அம்மா ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு. இல்ல வேற படிக்கணும் படிக்கட்டும். இல்ல, நீங்க படிங்க. 2 வரி ஒரு ஆளு, அந்த ரூல்ஸ் படி போயிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்க, பெருமானார் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஏன் வேணாங்கிறீங்க? படிங்க. அடுத்த வாரம் மத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த வாரம் நீங்க முதல்ல ஆரம்பிக்க மாட்டீங்க, மத்தவங்க ஆரம்பிப்பாங்க. சரிங்க. துன்புறு தத்துவ துரிசெல்லாம் நீக்கி நல் இன்புற எண்ணுள்ளத்து ஏற்றிய விளக்கே, துன்பம் தருகின்ற தத்துவ குற்றங்களை எல்லாம் மனம் முதலாகிய 96 தத்துவங்கள் போக்கி நல்ல இன்பத்தை நான் அடைய என் உள்ளத்தே ஏற்றிய தீபமே. துன்புறு தத்துவமே துன்பம் தருதா? எதுக்கு அங்க இருக்கு பதி? ஐயோ கடவுளே சாமி, இப்ப உடம்பும் துன்பம்ன்றீங்களா? மனம் புத்தி சித்த ஆகாரம் உடம்பு. ஆமா சாமி, உடம்புல ஏதாச்சும் கண்டது ஏதாவது சாப்பிட்டீங்கன்னாக்கா பிரச்சனை கொடுக்குது. அப்புறம் தினைக்க வச்சு செய்யுது நம்மள. மனம் புத்தி சித்த ஆகாரமும் அதான் பண்றாங்க. காமம் குரோதம் லோபம் மோகம் இவங்களும் அதான் பண்றாங்க. அப்ப ஆக மொத்தத்துல எல்லாரும் இந்த வேலையை தான் பாக்குறாங்களோ? ஆமா. துன்பம் தருகின்ற தத்துவ குற்றங்களை எல்லாம் மனம் முதலாகிய 96 தத்துவங்கள் போக்கி நல்ல இன்பத்தை நான் அடைய என்னுள்ளத்தை ஏற்றிய தீபமே. ஓ சாமி, நல்ல இன்பம். அது என்ன சாமி நல்ல இன்பம்? இது வரைக்கும் தத்துவம் மூலியமா நம்ம அடைஞ்ச இன்பம் எல்லாம் கெட்ட இன்பமா? ஆமா, நல்லா கல்யாணத்துக்கு போறீங்க, கல்யாணத்துக்கு போறோம், 50 டிஷ் நல்லா வீங்க சாப்பிடுறீங்க, 50 டிஷ் வச்சிருக்கிறாங்க, லட்டு வீட்டு எடுத்து அடிச்சு விட்டுட்டு வீட்டுக்கு வந்தானே வயிற்று வலி. கல்யாணம் பண்றோம், அது இல்ல, அது இன்பம். அது நல்ல இன்பம் இல்ல, கெட்ட இன்பம். அது கெட்ட இன்பம். வீடு கட்டுறோம், கடன் வாங்கி பிரமாதமா கட்டுறோம், கடனை வாங்கி கட்டுறோம் சாமி. இஎம்ஐ கட்டும் போது 2 கட்டம் கட்டப்படுறோம். வீடு எதுக்கு திரும்ப கட்டுறோம்? வீடு எது கட்டுறோம்னாக்கா யாரும் வீடு கட்டலையேன்னு காட்டுறது கட்டுறோம். அதான் நம்ம இருந்து கட்டுறத. அப்புறம்
வெளியில சாமி இங்க பாருங்க, அவன் எவனாச்சும் ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போவான், அதோட முடிஞ்சு, அன்னையோட முடிஞ்சு, கிரக பிரவேசத்தோட அவன் பார்த்துட்டு போயிடுவான். இல்ல அதான் எப்பயோ ஒரு நாளைக்கு வந்து திருப்பி சொல்லுவான். ஆனா வருஷம் வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறது யாரு? கரெக்டாதான். மாசம் மாசம் இஎம்ஐ கட்டும் போது வயிறு எரியுது. எதுக்குடா இந்த வீடை கட்டணும், காசு போதே அப்படின்னு. சாமி இதை வச்சு, இந்த ஆசையை வச்சுதான் சாமி பேங்க் சம்பாதிக்குது, தெரியுமா சாமி? இந்த ஆசையை வச்சுதான் பேங்க் சம்பாதிக்கிறாங்க. இப்ப நம்ம காடி வாங்கணும், இது வாங்கணும் ஆசைப்படுறோம்ல, அதுல வட்டி போடுறோம், லோன் போடுறோம்னா அதுல வட்டி அவங்க வசூல் பண்ணிடுறாங்க சாமி. என்ன இப்ப யாருக்குமே ஆசை இல்லைன்னு வச்சுங்களேன், பேங்க்லாம் அவுட்டு சாமி. அவன் அங்கங்க உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணிட்டு இருக்கானா, அவ்வளவுதான். பேங்க்லாம் வேலையே இல்ல, எல்லாரும் கடையை சாத்திட்டு கிளம்ப வேண்டியதான், அவங்களும் தவம் பண்ண வேண்டியதான், வேற வழி கிடையாது. ஓகே சாமி, சரி. நீங்க துன்பத்தை தரக்கூடிய தத்துவ துரிசங்கள்லாம் இதெல்லாம் துரிசு குற்றம், அதெல்லாம் நீக்கி நல்ல இன்பத்தை தரக்கூடிய உள்ளத்துல அறிவுல அறிவுதான் விளக்கம். அப்ப சாமி இப்பதான் அறிவு விளங்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால வரைக்கும் நம்ம வந்து தத்துவத்தோட பிடிப்புல இருந்தோம் சாமி. தத்துவம் தான் நம்ம வேலை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணாக்கா தனித்து இயங்க ஆரம்பிச்சிட்டோம் அறிவுனால. அப்ப சாமி இப்ப நம்ம உலகத்துல பண்ணிக்கிறது எல்லாமே வந்து சாமி இன்பம் நினைக்கிறோம்ல, எல்லா துன்பம் தான். ஆக மொத்தத்துல இந்த தத்துவத்தோட சேட்டைனால நம்ம பண்ற சேட்டைங்க தான். ஆமா ஆமா. ஐயோ ஐயா எப்படி ஜட்ஜ்மெண்ட் பாருங்க, ஜட்ஜ் எப்படி படிச்சுட்டு போகும்போது துன்புறு தத்துவ துரிசனம் நீக்கினல் இன்புறு என்னுள்ள தேற்றிய விளக்கே அப்படின்னு சும்மா படிச்சுட்டு போயிட்டோம். ஆனா இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு பாருங்க, இவ்வளவு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. அருள் விளங்குற ஆனந்தம் வந்து அது விளக்கமே இருக்கு. சும்மா ஆரம்பிச்சுதான் எங்கே போயிட்டு வந்துருச்சு. ஆனா எப்ப வந்தது, எப்படி வந்தது, எங்க இருக்கு, இப்படி போகும் சாமி. விளக்கு நிறைய இருக்கு, அடுத்த வாரம் தான் பாக்கணும். விளக்கு அடுத்த வாரம் கூட முடியுமான்னு தெரியாது. பாப்போம் மெதுவா போவோம் சாமி. ஆக கிட்ட வர ரொம்ப டைம் எடுக்கும் போல இருக்கு சாமி. இது ஒரு வருஷம் போகும் போல இருக்கு. 100 வரி 100 வரிய ஒரு வருஷம் ஆக்கி விட்டுருவாங்க போல இருக்கு. இல்ல நம்ம டீட்டெயில் பார்த்தாதான் போவோம். முடிஞ்சு போச்சு. சும்மா பார்க்க முடியாது சாமி, சும்மா பாக்குறேன். இப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆனவன் பார்க்க போயிட்டு என்னென்னமோ பார்த்தோம், சரியா? அவரை கொஞ்சம் தெளிவு இல்ல என்னென்னமோ இல்ல, ஆணவம் வரும்போது வந்து பார்த்தோம். ஆணவத்தை முதல் பிரிவில் வரும்போது வேலையெல்லாம் இல்ல, ஆணவத்தால் சேர்க்க வேண்டியதான் அடுத்த பேர்லாம் வந்தது. அதுக்கெல்லாம் வரும்போது பிறகும்போது முடிஞ்சிருந்து 5 தான் வருவாங்க. அது கொஞ்சம் அறிவு விசேஷமா இருக்கும். திருந்தி மாறுவாங்க, நாளைக்கு வருவாங்க. நாளைக்கு வந்த பிறகு இப்போ தாமம் பண்ணி வரும்போது தான் அருள்வழி கிடைச்சாதான் அந்த ஆணவம் போகும். ஆணவம் போற வழி என்னன்னா மாயை நாடாம நல்ல விடாம இருக்கணும், நல்ல அப்படி திறந்து போகணும். போனதான் அந்த அறிவு விளக்கம் வரும். நம்மளை பெற்று வாழ முடியும். இப்ப ஆக மொத்தத்துல இப்ப நம்ம வந்து என்ன செய்யற சாமி, உலகில வந்து ஆணவம் சொல்றபடி ஆடிக்கிட்டு இருக்கிறோம், சரியா சாமி? இப்ப எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். இப்ப இதுல இருந்து வெளியாகணும் அப்படின்னாக்கா நம்ம திருப்பி அதே சைக்கிள்ல வருவோம் சாமி. சமஸ்காரம் என்னும் சைக்கிள்ல வந்துருவோம். சரி சாமி, மக்களே கேள்வி இருந்தா கேளுங்கப்பா. 8 நாள் ஆயிடுச்சு. இல்ல இன்னைக்கு சாமி தான் கிளாஸ் இல்லையா, கேளுங்க இருந்துச்சுன்னா. இது வரைக்கும் பார்த்ததுல நான் தரேன், கேமராலாம் தந்துக்கிறேன், எதுவும் கேள்வி இருக்கா? நீ தான் தர, நான் நில்லுங்க சாமி, இவன் யாருன்னு பாத்துருவோம். அப்படியே கேமரா அடிக்காத, எங்க மறையிற தம்பி, மூஞ்ச காட்டுப்பா. டேய் சின்ன பொடியே சாமி, 16-17 வயசு தான் அந்த பையனுக்கு. ஓகேவா? பாட்டு பஸ் பாரு, இவரு தான் தரனா. சின்ன வயசுல ஞானத்தோட இருக்கான்னு பாருங்க. அதான் கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. 16 வயசு. ஃபார்ம் 4 தானே நீ? ஃபார்ம் 3 ஃபார்ம் 4வா? 15 வயசு முடிஞ்சு 16 இருக்கு. ஓகே தம்பி, இப்படி தொடர்ந்து வா, படி.
யார் அண்ணா சொன்னாலும் என்னது நம்பாத. மூப்பாயா பிராமண. ஏன் நான் சொன்னேன் அந்த 2 பேரு அஹ், அவங்க இப்ப மூப்பாய மட்டும் இல்ல அஹ். கும்மாயனும் போட்டு தாக்குறது. ஆமாவா? சரி சரி, அது அப்புறம் தனியா பேசுவோம். இது 2024ல ம். அடிடயா அடியில் சித்திரனுக்கு வந்து நீங்க ஒரு வீடியோ செஞ்சீங்க. என்னது? ஆ வள்ளலாரை வழிபடுவோமா அல்லது தீபத்தை வழிபடுவோமான்னு சொல்லிட்டு அஹ், அஹ். அது ஹரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. ம். அந்த வீடியோ நீங்க அப்லோட் பண்ணீங்களா யூடியூப்ல? அது கொராப்ட் ஆயிடுச்சியா? அந்த 4 hours வீடியோனால அது ப்ரொடியூஸ் ஆகல. அது 4.5 ஹவர்ஸ்னால ஜூமே பயந்துருச்சு. அது ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு, பாதியில அப்படியே நின்றுது, அப்புறம் திருப்பி ப்ரொடியூஸ் பண்ற பாதியில நின்றுது. அது மாதிரி நடக்குது. ம். சரிப்பா, சரி சாமி, முடிச்சுக்கோ சாமி. ஏன் என்னாச்சு? அண்ணா இருக்காரு ஆ? தம்பி எல்லாரும் சொல்லுவாரா இருப்போம். அந்த சாமி எந்த நாட்டுல இருக்காரா? இல்ல என்ன சொல்ல வர்றாரு? என்ன சொல்ல வரப்பா? இல்ல அந்த வீடியோ வந்துச்சான்னு கேக்குறாரு சாமி, அவ்வளவுதான். இல்லையா? ம். லேக்கமா என்னை பத்தி சொல்லிட்டு போட்டோம். ஐயோப்பா சாமி, சாமி முடிச்சிடும் சாமி, பசிக்குது வேற. தத்துவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சு சாமி, தத்துவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சு. ஓகே. இல்ல அருட்பெரும் இல்ல 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 சாமி, இல்லைங்க, கேள்வி இருக்கான்னு கேட்டேன். வேற யாரும் கேள்வி இருக்குங்களா மக்களே? ஆமா ஐயா, கேள்வி கேட்கலாங்களா? கேளுங்க. பாத்தீங்களா ஐயா, மறந்துட்டோம், சொல்லுங்க. ஒரு இல்ல இது எனக்கு தெரியாதால கேக்குறேன். இப்போ நம்ம படிக்கிறோம்ல, இதெல்லாம் நம்ம பிரெயின்ல ஸ்டோர் ஆகுது. அது ஆன்மாலையும் ஸ்டோர் ஆகுமா? அடுத்து திருப்பி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் வாட்டி நம்ம திருப்பி வரும்போது தேவைப்படுமா? படாதா? அத அது வருமா பார்த்தோமே, வராதா? இப்ப நம்ம அடுத்த படிக்கிறதே பிறப்புல பிரோஜனமா வந்து இருக்குமா கண்டினியூ இருக்காதா? ஆகுமான்னு கேக்குறீங்களா? விட்ட குறை தொட்ட குறைன்றது இதுவா? நீங்க ஏன் சார் அடுத்த பேர் 2 பேர்ல இருக்கலாம் சார், ஏன் சார் அடுத்த பேர் போறீங்க? நான் ஐயா, அடுத்ததை பத்தி யோசிக்கல. முன்னாடி இருக்கிறத பத்தும் எனக்கு தெரியாது. ஏன்னா அது ப்ரூவானதை தான் நம்ப முடியும். ஆனா எனக்கு தெரியல அதை பத்தி. ஆனா எனக்கு இதான் கடைசி வாழ்க்கை நான் நம்புறேன். திருப்பி நான் பிறக்க மாட்டேன்னு நான் நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால கேட்குறேன். எனக்கு இப்போ சார் சப்போஸ் நான் அட்டென்ட் பண்ணல, இந்த 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 லைஃப்ல நான் அட்டென்ட் பண்ணல, மரணமில்லா பெருவாழ்வு எனக்கு கிடைக்கல அப்படின்னு இந்த வச்சுக்கோங்க. இப்ப இந்த இந்த மாதிரி அறிவு நான் வருமா? இந்த இப்ப இருக்க அறிவோட நெக்ஸ்ட் நம்ம சேர்ந்து தான் வரும். சரி ஐயா, நீங்க ஆல்ரெடி இதை சொன்னீங்க. எனிவே திருப்பி ஒரு வாட்டி ஒரு சந்தோஷத்துக்காக கேட்டுக்கிறேன். அதாவது நன்றி அதாவது ஐயா. சாமி, நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி, எந்த அளவுக்கு நீங்க படிச்சு முயற்சி எங்க விட்டீங்களோ அங்க இருந்து தொடங்குவீங்கன்னு சொல்றீங்களா, இல்ல முதல்ல திருப்பி ஆரம்பிக்கணுமா? அது இல்ல இல்ல நியாயமாப்படாத. இல்ல 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 இதோட கொஞ்சம் அதிகமாக பாருங்க, அறிவு இருக்கும். கிஞ்சித்துல கொஞ்சம் அதிகமா. சரி ஐயா. சரி சாமி. ஐயா சொல்லுங்க. இந்த கேள்வி கேட்கலாமா? இல்ல 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 முதல்ல இல்லைங்க ஐயா, நான் அவரு சொன்னாரு. இல்லைங்க தம்பி, குறை வெயிட் பண்ணேன். பிரவீன் ஐயா என்ன கேட்டாரு. என்னங்க ஐயா நீங்க? பரவாயில்ல ஐயா. சரி, என்ன விஷயம்னா இப்போ இறந்துட்டோடனே உடம்புல இருந்து வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எனர்ஜி இருக்கு. ஸோ லா படி என்னன்னா எந்த ஆற்றலும் அழிக்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது, அந்த மாதிரி ஏதோ இருக்கு. ஸோ அது ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, ஒரு ஆற்றல இன்னொரு ஆற்றலாம் மாத்தலாம். இது தெர்மோடைனமிக்ஸ் தேர்ட் லா. ஸோ அதுதான் எனர்ஜி சொல்றீங்க, இருக்குது. எனர்ஜி. ஆமா. ஸோ நான் எனர்ஜியை தான் நினைக்கிறேன். என் பாடி வந்து மாஸ்ல இருக்கு, உள்ள ஒரு எனர்ஜி ரன் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் உயிர். உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா ஸோ இந்த மிஷின் ஒர்க் ஆகல. ஸோ அடுத்த பாடி எடுத்துன்னு வருமா திருப்பி? அந்த மீன் டைம் அது எங்க இருக்கும்? மண்ணில் இருக்கும். மண்ணுல இருக்கும். 28 நாளா எத்தனை நாள் சாமி? 20 days. மண்ணுல இருக்கும். மண்ணில் தான் இருக்கும். மண்ணில் மறைஞ்சு வருவார். அப்ப பார்க்க முடியாதா? இப்ப நார்மலா இப்ப இருக்குது, அப்ப நம்ம பார்க்க முடியாது. அதான் பேய் பிசாசா? அதான் மண்ணில் உயிர் மறைஞ்சிடும், அவ்வளவுதான். ஒரு வீடியோ வச்சு பாருங்க, பேய் நம்மதான். பேய் பிசாசு ஒண்ணும் கிடையாது. பேய் பத்தி பாத்தீங்களா சாமி? அந்த வீடியோ 1000 கூட வியூ போயிடுச்சு. பேயிடுச்சு போட்டதுக்கு 1000 பேயிட்டு வள்ளலார் பேய்களை போயிட்டு கூட உண்மை நான் என்ன சொல்றாங்க, பேய் நம்மதான் யா அப்படின்னு சொல்றது வந்துங்க. அவங்க பேயை பத்தி உண்மை சொல்றது படிச்சு பாத்துட்டாங்க 1000 பேர் கூட. அது கிளிக் பைட்டியா? அப்ப அது பேரு. நீங்க டைட்டில் எப்படி போடுறீங்களோ அதை வச்சுதான் மக்கள் வருவாங்க.
ஆமா ஆமா நீங்க புது ஹீரோயின் பேர் போட்டீங்கன்னா அதுக்கு விட தாண்டி போகும். சொல்லு தம்பி, என்ன கேள்வி கேட்ட? நீ என்ன கேள்வி கேட்க வந்த ப்ரோ? நீதான். இருங்களேன். ஒரு வாரம் முன்னுக்கு வந்து நாயன்மார்கள் விழான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நடத்தினாங்க. அங்க போனேன். ம். அப்ப பாட்டு படிக்க வந்து இருந்தாங்க. ஒரு பாட்டு பாடினாங்க, நானே தவம் செய்தேன், திருவாசகத்தோட பாட்டு. அந்த பாட்டு முடிவுல வந்துச்சு, தானே சிவபெருமான் என் உள்ளம் கலந்தான்னு வருது. சரி. வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு, என்ன போல யாருமே அடைஞ்சதில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா திருவாசகத்துல என்ன சொல்றாருனாக்க, மாணிக்கவாசகர் சிவபெருமான் வந்து தானே என் உள்ளம் புகுந்தான்னு சொல்லிட்டு, உள்ளதானே பெருமானுக்கு புகுந்தான்னு அதுதான் சொன்னாரு, நடக்குது. உடம்பில் புகுந்தானா சொன்னாரு? இல்லையே. ஆ? உள்ளத்தில் புகுந்தான்னு தான் எல்லாத்துக்கும் நடந்திருக்கு. என்ன சாமி? ஏன்னா அந்த பாட்டு கூட உங்களுக்கு ஆசை. பதிலே வேற. சொல்லுங்க. மாணிக்கவாசரே இல்லை. மாணிக்கவாசரே இல்லப்பா, தெரியுமா? அதுவே தத்துவம். ஒரு சித்தர் எழுதின பாட்டுதான் அது. சித்தர் எழுதின பாட்டு. ஆனா மாணிக்கவாசர் உண்மையா இல்ல. இல்ல, ஏன் வான் கலந்த மாணிகாசன் பாடுறாரு பெருமான்? அது அப்படி எழுதிருக்காங்க அந்த மாதிரி. மாணிக்கவாசர்ன்றது ஒரு கேரக்டர்ப்பா. இப்ப ராமன் ஒரு உருவாக்கி கேரக்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி. மறைச்சு எழுதிருக்காங்க. சரி, இப்ப இந்த பாட்டுல அந்த பையன் கேக்குறது, வள்ளலார் நான் தான் அடைஞ்சேன் அப்படின்றாரு. ஏற்கனவே இன்னொருத்தவங்க எழுதிருக்காங்களே என் உள்ளம் கலந்தான் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பதிலு? உள்ள கலந்தா இருக்காரு. உள்ளத்துல தானே கலந்தான் எழுதிருக்காரு, உடம்புல கலந்தான் எழுதலன்னு இருக்கீங்களா? என்ன நான் சொல்லுவாங்க? நான் கூட உட்காந்துருக்காங்க. நமக்குள்ளேதான் கலந்து. ஓ தம்பி, எல்லாத்துக்குள்ளயும் கலந்துருக்காரப்பா. புரியுதா? அப்படி அதாவது எல்லாத்துக்குள்ளயும் இறைவன் இருக்கான்னு சொல்ல வர்றாரு. இல்ல, நான் நீ இப்படி ஆளை கட்டியா பிடிச்சிக்கலாம். ம். அவங்கள அந்த அர்த்தம். பாட்டு கூட அவங்க கணக்கு வச்சிருக்கேன் பாருங்க. பாட்டு அனுப்பிச்சிருக்கியா? ஆ. நெல்லுப்பா. எங்கயா? வாட்ஸ்அப். நெல்லுங்களே. இன்னும் வேற பாட்டா இருக்குப்பா. இல்லைங்க. தந்தை நானே எனக்கு எடுத்தா தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே எனது உள்ளம் புகுந்து அடியேற் கருள் செய்தான், ஊனாரும் உயிர்வாக்கி ஒரு தந்தை எடுத்துருவேன். சொல்லுங்க சாமி, என்ன சொல்ல வர்றாரு? நான் தான் பண்ணேன். சரி. சேனமா பெற்றேன், சேனமான்னு அடைஞ்சேன். ஏன்னா இன்னமுதாய் திதிக்கிறான். நானே உள்ளதை பூந்துட்டான், அருள் கொடுத்தான். இப்ப தானே பூந்துக்கிட்டான் அப்படின்னாக்கா வல்லார் கதை தானே இங்க வருது. என் வீடு தேடி வந்தான் அப்படி வருது. அதே கதை தானே இங்க வருது. அவங்க அப்படிதான் பாடுவாங்க. அப்ப அந்த பையன் என்ன கேக்குறான்னா, வல்லார் தான் நான் அடைஞ்சது யாரும் அடைஞ்சது இல்லைன்னு சொல்றாரு. இப்ப இவரும் அடைஞ்சிருக்கிறாரு. ஆனா இப்ப என்னன்னாக்கா, இது யாரோ ஒரு ஞானின்றீங்க. ஆனா யாரு இல்ல, யாரு அவரு எழுதிருந்தா சித்தர் எழுதிருந்தா இல்ல. இப்ப இவரு அந்த வள்ளலார் நிலையை அடைஞ்சிட்டாரா? அதான் கேள்வி. இப்ப இந்த பாடி சித்தர் இல்லையே, சிவனே இருந்து அங்கே வந்து அடைய சொல்லலாம். சிவனே இல்ல, சிவனே இல்ல, அப்புறம் எங்க இருந்து அடையுது? மாணிக்கவாசகர் இல்ல, யாரும் சித்தர் எழுதி வச்சிருக்காரு, அவ்வளவுதான். ஒரு சமயம் இந்த கான்செப்ட் கொண்டு வராரோ, நீங்க தவம் செஞ்சாக்கா அவனே உங்களுக்குள்ள கலந்துருவான் அப்படின்னு சொல்ல வராரு. அப்படி விளக்கம் தராங்க, அவ்வளவுதான். புரியுதா அப்படி? சரி சாமி, முடிச்சுக்க சாமி. பசிக்குது. ஐயோப்பா, அவர் எங்கே போயிட்டு பசி தாங்க முடியல தம்பி. இது சாமி ஆளை காணோம். என்னடா அது? ஐயா ஐயா சாமி, திருவாசகருக்கு போயிட்டாரு. நான் பேசுறது யாருக்கும் விளங்கலையா? விளங்குது. கேக்குது ஐயா, எல்லாருக்கும் கேக்குது. கேக்குதா? பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் பசிக்குது. சாமி ஆளை காணோம். சாப்பிட்டு போயிட்டாரா? எனக்கு பசிச்சுட்டு அவருக்கு பசிச்சா? ஐயா வீடியோ அந்த அந்த வேற ஒருத்தங்க தான் தெரியுறாங்க, நீங்களும் தெரியல, சாமியும் தெரியல. அந்த பையன் தெரியறானா? ஆமா ஆமா, அவர் தான் தெரியுறாரு, குட்டி பையன். இப்ப தெரிய மாட்டான், இப்ப தெரிய மாட்டான், இனிமே அவன் தெரிய மாட்டான். ஓகே ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் பா தம்பி.
நல்லா நிறைய படிக்கிறீங்க, நல்லா நிறைய இன்னும் படிங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணுப்பா. என் வயசெல்லாம் கணக்கு இல்ல, முயற்சி தான் கணக்கு. வல்லாரே இல்ல சொல்லிட்டாரு. இல்ல இல்ல இல்லைங்க இல்லைங்க, ஆ. வயசு கணக்கு இருக்குங்க. வயசு கணக்கு இருக்கா? 16 வயசுக்கு மேல சாமி. சரிதான் சாமி, 16 வயசு அந்த பையனுக்கு. இல்ல சார், இதெல்லாம் சில புரிஞ்சுக்கிறதுக்கு மெச்சூரியா மைண்ட் வேணும். ஆமா சாமி, எனக்கு 20 வயசுலயே ஒரு மட்டும் புரியல, 25 வயசுலயும் புரியல, 30 வயசுலயும் புரியல, 40 வயசு சாமி. ம். அது கிரகிக்கிறதுக்கு 40 வயசு ஆச்சு. நம்ம இப்ப எல்லாரும் கிரகிக்க முடியாது, கஷ்டம். ம். இப்ப மணிவாசர் இல்லை, இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா அந்த சபையை ஏற்க முடியாது. சரி, இப்ப நீ திடீர்னு எங்க ஒரே போயிடுங்க நடையில சாமி? படிச்சிருக்கேன். ம் ஆ? நான் ஒரே நடையில படிச்சிருக்கேன். அது சில படிச்சு பேர் என்ன சொன்னாங்கன்னா அன்பர்கள் எழுதினது, அதனால வந்து அது பொய்யா உண்மையான்னு தெரியாது. பாத்தீங்களா, ம். என்ன சாமி? அந்த அன்பர் இருந்து பொய்யா பொய்யா தெரியாம தத்துருங்க பாருங்க. பாத்துக்கிறான் பையன். சரி சாமி, எங்க போயிட்டு இருந்தீங்க இப்ப? என்ன புக் எடுக்க போறீங்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. சரி சாமி, ஓகே, முடிங்க சாமி. வயிறு பசிக்குது சாமி, முடியல. தத்துவம் வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு சாமி. இந்த மக்கள் வந்து நீ பண்ணது ரைட்டா இருந்தா ஏன்னா ஒரு வழி தான் பார்த்தோம் இல்லையா, அது சாட்டிஸ்ஃபைட். ஏன் சாமி ஒரு 2 வரி பார்த்தோம். ம். ஓகேன்ட்டாங்க சாமி, ஓகே தான். நன்றி ஐயா. ஆமா ஐயா, போதும் ஐயா. எல்லாமே நம்ம டிஸ்கஷன் தான் மேட்ரு. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரெயின் ஸ்டார்மிங்னுவாங்க. எல்லாரோட ஒரு விஷயத்தை எடுத்து அதை பத்தி எல்லாரும் பேசி அது என்ன அதை பத்தி புரிஞ்சுக்கிறாங்கன்னு பேசுறது தானே இது. ஆதாரத்தை நல்ல பார்த்து பயனுள்ளதான் இருந்துச்சு. நன்றி. நன்றி ஐயா. நான் ஏதோ என் சொந்த கருத்து எதுவும் இல்லை சார், எல்லாம் அற்பாடு தான் இருக்கு சார். சொந்தமா ஓகே சாமி. போறேன். இப்ப நீங்க என்ன சாப்பிட விடுவீங்களா விட மாட்டீங்களா அதை சொல்லுங்க. மறந்து வருதுப்பா. புரிஞ்சுது ஐயா. சிறுகுடல் பெருகுடல் சாப்பிட்டு இருக்கு சாமி பட்டுன்னு. ஓகே ஓகே, நான் முடிச்சேன். நீங்க முடிச்சா முடியும், நான் முடிய முடியுங்களா? நான் எங்க சாமி முடிச்சிருக்கேன் இது வரைக்கும்? நீங்க தான் முடிப்பீங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருளே தோழம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். நன்றி ஐயா, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாரும் பொறுமையா கேட்டது நன்றி. நன்றிகள் ஐயா. நன்றி. எல்லாருக்கும் நன்றி, எல்லாம் பொறுமையாக நன்றி. நன்றி நன்றி எல்லாருக்குமே நன்றி. எனக்கு ஆசை இல்லை, எல்லாத்தையும் எது பேசினாலும் அதெல்லாம் பேச ஆதாரத்தை போற ஒவ்வொரு பக்கமா எடுத்து படிச்சு காமிச்சேன். நான் என் சொந்த கருத்து கிடையாது, நான் பேச போறோம் வெள்ளாத கருத்து தான் அப்படின்னு நிரூபிக்கிறதா அந்த பேஜெல்லாம் சொன்னேன், புதுசா சொன்னேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. நன்றி. நன்றி நன்றி ஐயா. நன்றி சார். நன்றி ஐயா. நன்றி. எல்லாருக்கும் நன்றி. சரண் ஐயா நன்றி. மூப்பாய் நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி. விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. முடியல போடுங்க. ஓகே.